ஓம் சாந்தி 21/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல்ல அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமான நிலையிலிருந்து இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்து பாபாவுடன் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். பாபா கற்று தந்துள்ள அறிவுரைகளை அசை போட்டு கொண்டே இருங்கள். பாபா சொல்றாங்க, காலையில் அதிகாலையில் நீங்கள் அமிர்த வேலை நேரத்தில் எழுந்து உட்காந்து பாபா கிட்ட நம்ம எதுவும் யோகா பண்ணலைன்னா கூட ஆன்மீக உரையாடல் கூட செய்யலாம். நம்ம யோகான்றது ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை கனெக்ட் பண்ணுறது. அது எடுத்த உடனே சிலருக்கு வராது. அதனால் இப்போ நம்ம எடுத்தோடனே எப்படி நம்ம இறைவன்கிட்ட பேசுறது அப்படின்னா அப்படியே பேச ஆரம்பிச்சிடலாம். நம்ம அவர் எப்படி நினைக்கிறதுன்னு தெரியலன்னா அப்போ அவர் கூட இருக்கிற அவர் நம்ம முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி பிரம்மா பாபா உடல்ல சூட்சும உடல்ல சிவபாபா நம்ம வீட்டிலே உட்காந்துருக்க மாதிரி அவர்கிட்ட நம்ம ஒரு அன்பா எப்படி பேசுவோம் அந்த மாதிரி ஆன்மீக உரையாடலாம் செய்யலாம்னு சொல்றாரு. அது மாதிரி பேச பேச அந்த பழக்கம் நமக்கு வந்துடும். அப்போ பாபா கூடயே நம்ம டெய்லி அந்த காலையிலேருந்து இரவு வரைக்கும் அவர் கூட பேசுறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டாலே அவரை நினைக்கிறது நமக்கு பழக்கமாக வந்துடும். பாபா கற்று தந்துள்ள அறிவுரைகளையும் நீங்கள் அசை போட்டுட்டே இருங்க. டெய்லி முரளியில் என்ன அட்வைஸ் சொல்கிறாரோ அந்த அட்வைஸை நம்ம அசை போட்டுட்டே இருங்கன்னு சொல்கிறாரு. கேள்வி: நாள் முழுவதும் குஷியிலேயே கழிய வேண்டும். அதற்காக எந்த ஒரு யுக்தியை உருவாக்க வேண்டும்? இப்போ ஃபுல் டேவும் நம்ம குஷியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? பாபா கேட்குறாரு. பதில்: தினந்தோறும் அமிர்த வேளை எழுந்து ஞானத்தின் விஷயங்களை சிந்தனை செய்யுங்கள். இப்போ நாள் முழுவதும் நம்ம குஷியாக இருக்கணும்னா பாபா என்ன சொல்கிறாரு? டெய்லி காலையில் அமிர்த வேலையிலே எழுந்து கேட்ட ஞானத்தை புத்தியில் சிந்தனை செய்யுங்கன்றாரு. தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே பேசிக்கங்க. முழு டிராமாவின் முதலிடை கடை பற்றிய சிந்தனையே செய்யுங்க. நான் இத்தனை பிறவி எடுத்து வந்தேன். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் கடந்து இப்போ கடைசி பிறவில இருக்கிறேன். இப்போ பாபாவே என்னை சந்திச்சிருக்கிறாரு. நான் பாபாவை சந்திச்சிருக்கிறேன். எனக்கு கடவுளை கிடைச்சிட்டாரு. இப்படிலாம் நமக்குள்ளார பேசிக்க சொல்றாரு. பாபாவை நினைவு செய்வீர்களானால் முழு நாளும் குஷியிலேயே கழிந்துவிடும். அப்படியே பாபாவை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதிகாலையில இந்த பழக்கம் வந்துருச்சுன்னா ஃபுல் டே உங்களுக்கு அந்த குஷியே கழிந்துரும் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம மறக்கிறதுனால தான் அந்த குஷி போய் முகம் எப்படி ஆயிடுது, அதை சொல்வார்ல சில முரளியில் அப்படியே பணம் மாதிரி ஆயிடுது. அப்படின்னா நமக்கு பாபா நினைவு இல்லாதனால அந்த மாதிரி ஆயிடுது. மாணவர்கள் தங்களின் படிப்பின் ஒத்திகை பார்க்கிறார்கள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணி பார்ப்பாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. அதை மாதிரி நீங்களும் குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடையதை ஒத்திகை பாருங்கள், திரும்பவும் பாருங்கள். அப்போ இப்போ நம்ம கேட்ட ஞானத்தை ரிவைஸ் பண்ண சொல்கிறாரு. காலையிலே ரிவைஸ் பண்ணிட்டு நாள் முழுதும் புத்தியில் ஓட்டிகிட்டே இருந்துச்சுன்னா குஷியாக இருக்க முடியுன்றாரு. நாள் முழுதும் குஷியாக இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணுன்றாரு. பாடல்: இன்று இருளில் உள்ளது மனித இனம். அப்படிதானே இருக்குது. இன்னைக்கு எப்படி இருக்குது? மனுஷ இனம் இருளில் தான் மூழ்கி கிடக்குது. அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்குறாங்க. ஓம் சாந்தி. இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள், பாடலை இப்போ கேட்டீங்க. நீங்கள் பகவானின் குழந்தைகள் அல்லவா? பாபா சொல்கிறார், நம்மளாம் யாரு? கடவுளுடைய குழந்தைகள். நீங்கள் அறிவீர்கள், பகவான் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். நாங்கள் இருளில் உள்ளோம் என்று அவர்கள் அழைத்து கொண்டே இருக்கிறாங்க. வெளி உலகத்துல எல்லாம் கடவுளே கடவுளே காப்பாத்துன்ட்டு அழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாபா நமக்கு நேராவே வழிகாட்டிட்டு இருக்கிறாரு. ஏனென்றால் பக்தி மார்க்கமே இருளின் மார்க்கம் தான் சொல்றாரு பாபா. பாபா பொறுத்த வரைக்கும் பக்தி பண்ணி தேடுறோம். அவர் எங்க இருக்கிறாருன்னு தேடுறோம். அவர் இப்ப நமக்கு கிடைச்சிட்டாரு. பக்தர்கள் சொல்கின்றனர், நாங்கள் உங்களை சந்திப்பதற்காக அலைந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாடல் எல்லாமே அப்படிதான் இருக்கும். உன்னை தேடி தேடி எங்கெல்லாம் அலையிறது, நம்மளுடைய பாட்டிலே இருக்குது. தேடி தேடி அலைஞ்சு உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ பக்தியில் நம்ம தேடி தான் இருந்தோம். அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும்ன்றாரு. சில சமயம் தீர்த்த ஸ்தலங்களில், சில சமயம் எங்காவது தான புண்ணியம் செய்து மந்திரம்லாம் ஜெபிக்கிறாங்க. அநேக விதமான மந்திரங்கள் சொல்கிறாங்கன்றாரு. ராம ராம, சிவ சிவ, கிருஷ்ணா, என்னென்னமோ எல்லா மந்திரமும் சொல்லி கடவுளை நினைக்கிறாங்க. பிறகும் கூட நாம் இருளில் தான் உள்ளோம் என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி அவ்வளோ தூரம் நம்ம பக்தி பண்ணி கூட நமக்கு எதுவுமே கிடைக்கல, இருளில் தான் இருக்கிறோன்றது புரிஞ்சிக்கல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலே அழுதுருவாங்க. ஒன்றும் முடியாது, அவங்களால உடம்பு முடியாது, ஒரு சோர்வாகவே தான் இருக்கும். பக்தி பண்ணி மட்டும் நம்ம எங்கே பறந்துக்கிட்டேவா இருந்தோம்.
சோர்வாக தான் இருந்தோம் இல்லையா. நீங்கள் விருட்சத்தில் முதலில் இப்போது வருகிறீர்கள். இப்போ இந்த மரத்திலேயே ஃபஸ்ட்டு பாபா கிட்ட வர்றது நம்ம தான்றாரு. புது உலகில் போய் ராஜ்யம் செய்கிறீர்கள். இப்போ நம்ம பாபாட்ட வந்து பாபாவோட ஞானம் கேட்டு சொர்க்கத்துக்கு போய் ராஜ்யம் செய்ய போகிறோம். பிறகு ஏணிப்படியில் இறங்கி வருகிறீர்கள்னு சொல்கிறாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம தான் நடிக்க வரோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு இறங்கி வரோம். துவாபர யுகத்துலேருந்து கோயில் கட்ட ஆரம்பிக்கிறதுலாம் நம்ம தான்றார். இதனிடையில் இஸ்லாமியர், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் வராங்க. அதுக்கப்புறம் எல்லாம் 1 by 1 வராங்க. இஸ்லாம தர்மம், புத்த தர்மம், கிறிஸ்தவ தர்மம்லாம் அப்படியே 1 by 1 நம்ம இறங்கின பிறகு அவங்களும் இறங்கி வராங்க. இப்போது பாபா மீண்டும் மரக்கன்று நட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் வந்த பிறகு பாபா இப்போ திரும்ப ஸ்தாபனையை ஆரம்பிக்கிறார். மரக்கன்று நடுறார். ஒருத்தவங்களுக்காக ஞானத்தை கொடுத்து நீ ஆத்மான்னு புரிய வச்சு ஒரு தர்மமாக இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க பிகேவா. அதிகாலை எழுந்து இது போன்று ஞானத்தின் விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு சொல்றாருல்ல, இப்போ இதை நாளைக்கு காலையில் உட்காந்து இந்த ஞானத்தின் விஷயங்களை சிந்தனை செய்யணும். நம்ம எப்படி வந்தோம், அதுக்கப்புறம் அடுத்த தர்மங்கள்லாம் எப்படி வந்தாங்க, திரும்ப பாபா இப்படிலாம் புரிய வச்சு இப்படிலாம் கூட்டுட்டு போறாரு. இதெல்லாம் வந்து நீங்க புத்தியில சிந்தனை செய்யணும். இது எவ்வளவு அற்புதமான நாடகம். இந்த டிராமாவின் ஃபிலிம் ரோலினுடைய கால அளவே 5000 ஆண்டுகள். அந்த சினிமா பார்க்குறோம்லையே, அது மூணு மணி நேரம் சினிமா ஓடும். இப்போல்லாம் 2.5 மணி நேரம் சினிமா தான். 2.5 மணி நேரம் ரோல் ஓடும். ஆனால் இது நம்ம எல்லையற்ற ட்ராமா. இது 5000 வருஷம் ரோல் ஓடுதுன்றாரு. சத்தியுகத்தின் ஆயுள் இவ்வளவு, திரேதாயுகத்தின் ஆயுள் இவ்வளவு, பாபாவுக்குள்ளும் இந்த ஞானம் முழுவதும் உள்ளது தானே. பாருங்க, நமக்கு தெரியும் சத்தியுகம் வந்து எத்தனை ஆண்டுகள். சத்தியுகம் 1650, அதே மாதிரி திரேதாயுகம் 1650, துவாபர யுகம், கலியுகம் எல்லாமே சரி பங்கு. அதனால தான் அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் கூட நம்ம போடுறோம். எல்லாமே 1650 ஆண்டுகள். மொத்தம் வந்து 5000 ஆண்டுகள். இந்த ஞானம் கூட எல்லாமே கடவுளுக்குள்ளே இருக்குது. அதை தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். உலகத்தில் வேறு யாரும் இதை அறிந்திருக்கவில்லை. ஆனால் நம்மளை தவிர இது வேற யாருக்குமே தெரியாது. கடவுளுக்கும் நமக்கும் தான் இந்த ஞானம் தெரியும். ஆக குழந்தைகள் அதிகாலை எழுந்து முதலில் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, காலங்கத்தால ஏஞ்சி எதையும் மற்ற விஷயங்களை ஃபோனை பார்க்கறது, காலைல ஏந்திருக்கும் போதே பிரச்சனையோட ஏந்திருக்கிறது சிலர். ஃபோனை பார்க்கறது, ஃபோனில் ஏதாவது விஷயத்த பார்க்கறது, நியூஸை பார்க்கறது. இந்த மாதிரி நம்ம எழுந்திருக்கும் போது புத்தியில் அதுதான் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ மற்ற விஷயங்கள் போக போக அந்த பயம், பதற்றம், கவலை இதெல்லாம் காலங்கத்தாலே நம்ம புத்தியில் உணவாக போடக்கூடாது. நம்ம மனசு புத்திக்கு உணவாக எதுதான் இருக்கணும்னா பாபா நினைவு தான் இருக்கணும். அப்போ அதிகாலை ஏஞ்சவொடனே ஃபஸ்ட்டு பாபாவை நினைவு செய்யணும். குட் மார்னிங் சொல்லணும். பாபாவுக்கு சொல்லியிருக்காரு, எனக்கு குட் மார்னிங்கே சொல்லணும்னா உங்கள் பாவம் எப்போ அழியன்னு வேற ஒரு முரளியில் கேட்டார். அப்போ காலையில் ஏஞ்சி முதல்ல பாபாவை நினைவு செய்யணும். மேலும் ஞானத்தை குஷியோடு சிந்தனை செய்ய வேண்டும். மேலும் இந்த ஞானத்தை கேட்ட ஞானத்தை காலையில் தான் சிந்தனை காலையில் எஞ்சி அதிகாலை பாபாவை நினைவு செய்யணும். அப்புறம் ஞானத்தை குஷியோடு சிந்தனை செய்யணும். மதுபன்லேயும் இப்படி தான். மதுபனில் இதுதான். நீங்கள் அங்கே வந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 4 to 4:45 யோகா பண்ணுவோம். அதுக்கப்புறம் உடனே முரளி கேட்க போயிடுவோம். எல்லாருமே முரளி கேட்கணும். அப்புறம் 7 மணிக்கு ஒரு தடவை திரும்ப முரளி நடத்துவோம். முரளி வகுப்பு இருக்கும், அதையும் நம்ம கேட்கணும். இது மாதிரி நாள் முழுதும் அங்கே வெறும் ஞானம் யோகா தான் இருக்கும். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? புத்தி வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும். இப்போது நாம் முழு டிராமாவின் முதல் இடைக்கடை பற்றி அறிந்து கொண்டு விட்டோம் சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ நம்ம இந்த டிராமாவுடைய எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சிட்டோம் இல்லையா. பாபா நமக்கு சொல்லிட்டாரு. பாபா சொல்கிறார், கல்பத்தின் ஆயுள் 5000 ஆண்டுகள் தான் சொல்லி சொல்கிறாரு. பாபா சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 5000 ஆண்டு தான் இந்த முழு சிருஷ்டி சக்கரமேன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா லட்சக்கணக்கான ஆண்டுகள்ன்ட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ அற்புதமான நாடகம் பாருங்க. கடவுள் ஒன்று சொல்கிறாரு, இவங்க வேற ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிற லட்சக்கணக்கான ஆண்டுகள்னா நிற்கிறது கூட இடம் இருக்காது. பாப்புலேஷன் ஏகப்பட்டது போயிட்டே இருக்கும் இல்லையா. நீங்கள் எப்படின்னு நீங்கள் எத்தனை பிறவி எடுத்தீங்கன்னு கூட உங்களால் கணக்கு பண்ணி சொல்ல முடியாது. இது 84 பிறவிக்கே உங்களால் ஃபஸ்ட்டு பிறவி என்னன்னு மறந்து போச்சு. அப்போ இவ்வளோ லட்சக்கணக்கான ஆண்டுன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு பிறவி என்னன்னா உங்களை கேட்டால் தெரியவே தெரியாதுன்றாரு. இது வந்து எவ்வளோ அற்புதமான நாடகம். பாபா வந்து என்ன கற்றுத்தருகிறாரோ அதை பற்றி தான் சிந்தனை செய்ய வேண்டும். இப்போ பாபா என்ன சொல்கிறாரோ அதை தான் சிந்தனை பண்ணணும். நம்ம தேவையில்லாதெல்லாம் சிந்தனை பண்ணிகிட்டு இருப்போம் புத்தியில். அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ பாபா என்ன ஞானத்தை சிந்தனை பண்ண சொல்கிறாரு, அதை சிந்தனை பண்ணணும். மீண்டும் ரிவைஸ் செய்து பார்க்க வேண்டும். கேட்ட ஞானத்தை திரும்ப திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணணும். மாணவர்கள் படிப்பை மீண்டும் படித்து பார்க்கின்றனர் அல்லவா. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எக்ஸாம் முன்னாடியே ஒரு 2-3 தடவை ரிவைஸ் பண்ணிடுவாங்க. அப்போ தான் அங்கே போயிட்டு இந்த 10th +2 எழுதுறவங்கன்னா நிறைய மார்க் வாங்கணும்னா அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா மார்க் வாங்க முடியாது. அது மாதிரி தான் நம்மளும். இந்த படிப்பு தான் ஆதாரமே.
இதை வச்சு தான் பதவியே கிடைக்க போகுது. அதனால நம்ம இந்த படிப்பை ரொம்ப கவனமாக ரிவைஸ் பண்ணணுன்றாரு. இனிமேல் இனிமையான குழந்தைகள், நீங்கள் முழு ட்ராமாவையும் அறிந்து கொண்டு விட்டீர்கள். இப்போ நம்ம இந்த முழு ட்ராமாவையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாபா இது அனாதி அவினாஷி ட்ராமா என்று எவ்வளவு எளிய முறையில் சொல்லியிருக்கிறார். பாபா நமக்கு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் ட்ராமா, நீ நடிக்கிறது எல்லாமே ஒரு விளையாட்டு. இது வந்து அழிவற்ற விளையாட்டு, அனாதியா உருவாக்கப்பட்டது, அழிவே கிடையாது. இதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ட்டு சொல்லிட்டாரு. இதில் வெற்றி பெறுறாங்க, பிறகு தோல்வியும் அடைகிறாங்க. இதில் நமக்கு மாயாவோட போராட்டம், வெற்றியும் அடைகிறோம், திரும்ப மாயாட்ட தோத்துறோம் 2500 வருஷம் கழிச்சு. இப்போது சக்கரம் முடிவடைந்தது. இப்போ கலியுக இறுதி முடிஞ்சு சத்தியுகம் வரப்போது, ஒரு சக்கரம் முடியுதுன்றார். நாம் இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும். இப்போ நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போகணும். பாபாவின் கட்டளை கிடைத்துள்ளது. பாபா சொல்லிட்டாரு, இது வந்து இரவு முடியுது. இரவு முடிஞ்சா எல்லாரும் என்ன பண்ணுவோம், பகலுக்கு போவோம் இல்லையா, அது மாதிரி பகல் வந்துடும். அது மாதிரி இப்போ சத்தியுகம் நமக்கு வரப்போகுதுன்றாரு. இப்போ நீங்கள் அங்கே பகலுக்கு போனோம்னா இப்போ என் பாவத்தை அழிச்சாதான் நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் சொல்கிறாரு. இந்த டிராமாவின் ஞானத்தை ஒரு தந்தை மட்டுமே தருகிறார். ஆனால் இது வந்து வெளி உலகத்தில் யாருமே இந்த ஞானத்தை நமக்கு சொன்னதில்லை. இது மாதிரி ஒரு புது விஷயமா இருக்கு. இது என்ன நம்ம 5000 வருஷம் சக்கரம், இது போன காலத்துல இதே உடையில இதே பாயிண்ட்டை நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னு ஒரு வரி வரும்போது, என்ன இந்த மாதிரி யாருமே சொன்னதே கிடையாது அப்படின்னு தோணும். அப்ப இது யார் சொல்லியிருப்பாங்க? கடவுள் தான் சொல்றாரு. நாடகம் ஒருபோதும் 1,00,000 ஆண்டுகள் நடக்காதுன்னு சொல்றாரு. கடவுளே சத்தியமான சிவனே சொல்றாரு, இந்த டிராமா ஒருபோதும் 1,00,000 ஆண்டுலாம் நடக்காது, யாருக்கும் நினைவிருக்கும் செய்யாது. அந்த மாதிரி லட்சக்கணக்கான ஆண்டுகள்னா என்ன நடந்ததுன்ட்டே சொல்ல முடியாது. அவ்வளோ தூரம்லாம் வந்து நினைவு இருக்காதுன்றாரு. இந்த 5000 ஆண்டுகளின் சக்கரம் முழுவதும் உங்கள் புத்தியில் இப்போது இருக்கிறதுன்றாரு. எவ்வளவு நல்ல வெற்றி தோல்வியின் விளையாட்டு இதுன்னு சொல்றாரு. பாருங்க, இப்படியே ஹையஸ்டா தேவதைகளா கொண்டு போய் விட்டாரு சொர்க்கத்துல. ஆனா இப்ப எப்படி ஆகி இருக்கிறோம் நம்ம? இதான் இந்த வெற்றி தோல்வியின் விளையாட்டு தான் இதுன்றாரு. அதிகாலை எழுந்து இப்படி இப்படி நீங்க சிந்தனை செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இந்த மாதிரிலாம் வந்து கற்பனை பண்ணி இதெல்லாம் வந்து பாபா சொல்லியிருக்காருல்ல. இது ஒரு வந்து மாயாவுடைய போராட்டம், வெற்றி தோல்வியின் விளையாட்டு, இதெல்லாம் நான் இப்படிலாம் கடந்து வந்திருக்கிறேன். ஏன்னா இப்படிலாம் நம்ம நினைக்கும் போது தான் நமக்கு ஆத்ம உணர்வு வரும். அந்த உடல் உணர்வை விட்டு இந்த டைவர்ட் பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையே பேசினுக்கிறாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே கூட்டிட்டு போயிடுவாங்க. வெளியே கூப்பிட்டு போய் அங்கங்கே சுற்றி காமிச்சு அப்படியே அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க அந்த பிரச்சனையே திரும்ப திரும்ப பேச மாட்டாங்கன்ட்டு. அங்கேயும் போய் பேசினிருந்தாங்கன்னா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி தான் இப்போ வந்து பாபா வந்து நம்மளை வந்து இந்த கலியுக விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வராரு. இதெல்லாம் சிந்தனை பண்ணிங்கன்னா பைத்தியம் ஆயிடுவீங்கன்றாரு. சும்மா இந்த கலியுகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்து எல்லாம் மாயா தான், இங்கே மாயாவோட விஷயந்தான். அதை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடலும் மனசும் போயிடும். உடல் போயிடும், மனசும் போயிடும். ஆத்மா தமோ பிரதானமாக ஆயிருக்குது ஏற்கனவே. ஏதாவது ஒன்று சொன்னால் கூட தாங்க மாட்டுது ஆத்மாவுக்கு. அப்போ ஆத்மா சோகமாக ஆயிடுச்சுன்னா உடம்பும் என்ன ஆகிடும், வீணாக போயிடும். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, அடுத்த நாள் வேலை கூட நம்மளால் செய்ய முடியாது. அதனால தான் பாபா இதுலேருந்துலாம் நம்மளை டைவர்ட் பண்ணுறாரு. டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சிந்தனை பண்ணுங்கன்றாரு. எதுக்கு சிந்தனை பண்ண சொல்கிறாரு? காலையிலே ஏஞ்சி இப்படிலாம் சிந்தனை பண்ணுங்க. ஞானத்தை சிந்தனை பண்ணிங்கன்னா ஆத்மாவுக்கு ஃபுட்டு, அது ஆத்மாவுக்கு உணவு. அப்போ ஆத்மா சக்திசாலியாக மாறும். பாபாவை நினைக்கிறதும் அந்த ஆத்மாவை நினைவு பண்ணுறதும் எப்படி இருக்கு, ஆத்மால குஷி வருது, சந்தோஷமா இருக்குது. நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன், கடவுளே வந்து எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காருன்னு கேட்டால் குஷியாக இருக்கு. இதே ஏதாவது ஒரு கலியுக விஷயம், யாராவது உங்களை திட்டியிருப்பாங்க, உங்களை குறை சொல்லியிருப்பாங்க, அதை நினச்சி பாருங்க. அப்படியே மனசு கவலையாக சோர்வாகி குஷியாக வரும். அப்படியே கவலையாக முகம் தொங்க போட்டு தான் இருக்கும். என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நான் எவ்வளவோ செஞ்சேன், என்னையே இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீலிங்ஸில் வந்து என்ன ஆகிடும், ஆத்மாவில் இருக்கிற சக்தி குறைஞ்சிரும். அதான் பாபா சொல்கிறார், அதை சிந்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனசு வந்து கவலையாக தான் ஆகும். ஆத்மாவில் பேட்ரி லோ ஆகிடும். நீங்கள் அதிகாலையிலே உட்காந்து இப்படிலாம் பாபா சொல்லியிருக்கிறாரு, இந்த ஞானத்தெல்லாம் சிந்தனை பண்ணுங்க. சிந்தனை பண்ண அவ்வளோ ஜாலியாக குஷி ஏறும்ன்றாரு. நம்மை பாபா ராவணன் மீது வெற்றி கொள்ள செய்கிறார். இப்போ கடவுள் வந்து இந்த மாயா மீது நம்மளை வெற்றி அடைய வைக்கிறாரு. இப்படி வார்த்தைகளை அதிகாலையில் இருந்து தனக்குத்தான் பேசிக்கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த மாதிரிலாம் காலையிலே ஏஞ்சி இந்த மாதிரிலாம் பாபா சொன்ன வார்த்தைகள், பாபா சொன்னது, அதாவது நமக்கே உருவாக்க தெரியல, பாபா தான் சொல்றாருல்ல. பிரம்மா பாபா என்ன பண்ணாரு, பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு முரளியில, அதை எழிஞ்சு அதையே தனக்குத்தானே பேசிக்கங்கன்னு சொல்றாரு. அப்போது அது பழக்கமாக ஆகிவிடும். இப்படியே நம்ம செய்ய செய்ய அது ஒரு பழக்கமாகவே ஆயிடும். இப்போ நியூஸ்லாம் பார்க்குறாங்கன்னா அவங்க காலையில எழுந்து அந்த நியூஸ் பார்க்காம அவங்களால இருக்க முடியாது.
ஒரு டீ குடிச்சிட்டு அந்த நியூஸை பார்த்துடணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து தூக்கமே வரும். நியூஸ் பார்க்கலன்னா அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அது மாதிரி அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு அது. அது மாதிரி பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வந்து ஞானத்தை சிந்தனை பண்ணி ஞானத்தை அப்படியே போதை ஏற்றி ஏற்றி நீங்கள் அதுவே ஒரு பழக்கமாயிடும் உங்களுக்குன்றாரு. இந்த எல்லையற்ற நாடகத்தை பற்றி யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு இது வந்து எல்லாமே ஒரு நாடகம். ஷேக்ஸ்பியர் கூட சொல்லியிருக்காரு, உலகமே ஒரு நாடக மேடை, நம்ம எல்லாம் நடிகர்கள். அப்போ இது எல்லாம் ஒரு நாடகம், நம்ம எல்லையற்ற நடிப்பு நடிச்சிட்டு இருக்கோன்றது யாருக்குமே தெரியல. அவங்க சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க. நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் அழுகுறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா கலியுகத்தில் அவ்வளோ மோசமாக நடக்குது எல்லாமே. அதை பார்த்து பார்த்து பயப்படுறாங்க. அப்போ இந்த ஞானம் இருந்துச்சுன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க. நடிகராக இருந்து கொண்டு நாடகத்தின் முதல் இடைக்கடை பற்றி அறிந்து கொள்ளவே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருமே ஆனால் உலகத்தில் 800 கோடி பேரும் நடிகர்கள் தான். நடிகராக இருந்துக்கிட்டு இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, எப்படி நம்ம இப்படி ஆயிருக்கிறோம், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்போது நம் பாபாவின் மூலம் தகுதி உள்ளவராக ஆகி கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு கடவுள் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நமக்கு இதுதான் விஷயம்னு சொல்லி எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாரு. நம்ம தகுதியுள்ளவராக ஆயிட்டுருக்குறோம். பாபா நம்முடைய தகுதியுள்ளவர்னா நம்ம ஒரு நடிகராக இருக்க தகுதியாக இருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாரு. ஹீரோ பாட்டுதாரியா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. பாபா தம்முடைய குழந்தைகளை தமக்கு சமமாக ஆக்குகிறார். இப்போ கடவுள் வந்திருக்கிறார், அவரை மாதிரியே நம்மளை ஆக்கணும்ன்ட்டு நினைக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்க ஞானத்தெல்லாம் சொல்லி நம்மளையும் மாஸ்டர் ஞான கடலாக ஆக்குறாரு. அவர் ஒரு கடல்னா நம்மளை ஒரு நதியாவது ஆக்கணும்ன்ட்டு நினைக்கிறாரு. தமக்கு சமமாக என்ன தந்தையோ குழந்தைகளை தம் தோள் மீது அமர்த்து கொள்கிறார். பாருங்களா, கடவுள் வந்து எப்படி வந்திருக்காரு பாருங்க, நமக்கு சேவை செய்யறாரு. நம்மளே தூக்கி தோள் மேல வச்சுக்கிறாராம். தோள் மேல வச்சுக்கிட்டு அப்படி, அதாவது சிலர்லாம் வந்து தனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அப்படி வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய தலை மேல தூக்கி வச்சுக்குவாங்க. குழந்தையே இல்லாமலாம் பிறந்துச்சுன்னா அது மாதிரி பண்ணுவாங்க. அப்ப பாபா பாருங்க 5000 வருஷம் கழிச்சு நம்மளை சந்திக்கிறார். அப்ப எவ்வளவு ஒரு நம்ம மேல ஒரு பாசம். அதனால நம்மளை தோள் மேலேயே தூக்கி வச்சுக்கிறாராம். பாபாவுக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு சொல்லி சொல்றாரு. சிவபாபாவுக்கு நமக்கு நம்ம மேல ரொம்ப அன்பு இருக்கும், அன்பு உள்ளதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு நிமிஷம். பாபா சொல்றாங்க, பாபாவுக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். நம்ம மேல அன்பு இருக்கிறதுனால தான் தினம் தினம் வந்து நமக்காக முரளி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, நல்லா புரிய வைக்கிறார். இனிமேலே இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை உலகத்தின் எஜமானரா ஆக்குகிறேன்னு சொல்லி சொல்றாரு. நான் வந்து எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா, உங்களை உலகத்துக்கு எஜமானரா ஆக்க வந்திருக்கிறேன். நான் எஜமானன் ஆவதில்லை, அவரு எஜமானன் ஆகிறதில்ல, நம்மளதான் ஆக்குறாரு. குழந்தைகளாகிய உங்களை மனமிக்க மலர்களாக்கி பிறகு ஆசிரியராகி படிப்பு சொல்லி தருகிறேன். நம்ம எப்படி இருந்தோம், ஒரு முள்ளு மாதிரி இருந்தோம், இப்ப நம்மளை மலரா ஆக்கி ஆசிரியராகி அவரு நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. பிறகு சத்கதிக்காக ஞானம் தந்து உங்களை சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அதிகாரியா ஆக்குகிறேன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையிலேருந்து நல்ல கதி அடையிறதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அதை கொடுத்து நம்மளை வந்து பரந்தாமோ சொர்க்கத்துக்கு அதிகாரியாக ஆக்குகிறேன்னு சொல்லி சொல்கிறார். ஞானம் நிர்வாண தாமத்தில் அமர்ந்து கொள்கிறேன். அவர் வந்து சொர்க்கத்துக்கு வர்றதில்ல, அவர் பரந்தாமத்திலே உட்காந்துக்கிறாரு, வானப்பிரஸ்த நிலையில் போயிடுறாரு. இப்போ வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா குழந்தைங்க ஒரு மேரேஜ் ஆகிற டைம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு ஒரு 60 வயசு ஆச்சுன்னா வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுவாங்க, அதாவது காசி ராமேஸ்வரம். அந்த மாதிரி பாபா நம்மளை வந்து இப்போ நமக்கு பறக்க கற்றுக் கொடுக்குறாரு, ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து நம்ம ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டோம்னா நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டுட்டு அவரு சரி ஒரு 1/4 கல்பம் 2500 வருஷம் நமக்கு பிரச்சனை இல்லை, இவங்க ஒழுங்கா நடிச்சிட்டு இருக்கட்டும்ன்ட்டு அவர் போய் பரந்தாமத்துல ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. லௌகீக தந்தையும் உழைத்து செல்வம் சம்பாதித்து அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு தான் வானப்பிரசத்தில் சென்று பஜனை முதலியவற்றை செய்கிறாங்க. அதே தான் சொல்றாரு. இந்த லௌகீகத்திலையும் அப்படிதான், அப்பா வந்து உழைப்பாங்க, சம்பாதிப்பாங்க, எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு 60 வயசு ஆனா போயிடுவாங்க பஜனை பாடுறதுக்கு. ஆனால் இங்கோ பாபா சொல்றாரு, வானப்பிரஸ்த அவஸ்தா என்றால் குழந்தைகளுக்கு புரிய வைத்து நீங்கள் இந்த சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் சொல்லி சொல்றார். இப்போ இங்கேயே வந்து பாபா நமக்கு எப்படி இருக்காருன்னா, நமக்கு சொல்லி புரிய வச்சுட்டு நம்மளை சேவையில ஈடுபடுத்திட்டு அவரு ஃப்ரீயா இருந்துக்கிறாரு. பிறகு இல்லற விவகாரங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்க நமக்கு வானப்பிரஸ்த அவஸ்தானா என்னன்னா,
நம்ம வந்து நம்ம புரிய வச்சு மற்றவங்களுக்கு அந்த சேவையில் ஈடுபட்டு இருக்கணுன்றாரு. மற்ற விஷயங்கள்ல மாட்டி கொள்ளக்கூடாதுன்றாரு. நீங்கள் தனக்கும் மற்றவருக்கும் நன்மை செய்து கொண்டே இருங்கள் சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்கள் உங்களுக்கும் நன்மை செய்யுங்க, மற்றவங்களுக்கும் இந்த ஞானத்தை சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கும் நன்மை செய்யுங்கன்றாரு. இப்போது உங்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை. இப்போ உலகமே எல்லாருக்குமே 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்றாரு. ஏன்னா எல்லாரும் திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பாபா சொல்கிறார், உங்களை சப்தத்திற்கு அப்பால் கொண்டு செல்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். இப்ப நம்ம தான் கூட்டம், பதித பாவனா வாருங்கள் பக்தியில கூப்பிட்டதெல்லாம் நம்ம தான். அதனாலதான் நம்மளை கூட்டு போறதுக்கு வந்திருக்கிறாரு. அப்பவித்திர ஆத்மாக்களோ செல்ல முடியாது. தூய்மை ஆகாம பறந்தாம போக முடியாது. தூய்மையானாதான் அவங்கவுங்க தப்பெல்லாம் செஞ்ச தப்புக்கெல்லாம் திருந்தி வருந்தி எல்லாமே ஒத்துக்கிட்டு ஆத்மா உடலை விட்டு ஆத்மா தானாவே போகும். அது தூய்மையாகி தான் போகும். அப்பதான் வந்து அது பரந்தாமத்துக்கு போக முடியும். அது செஞ்ச பாவ புண்ணியத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் நம்ம வந்து அங்க போக முடியும். இதை பாபா நேராகவே வந்து புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இது எல்லாமே நமக்கு பாபாவே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. கடவுளே வந்து நேரா இறங்கி புரிய வைக்கிறாரு. ஏன்னா மனுஷங்க தான் வந்து தேக உணர்வுல வந்து ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, எல்லாமே தப்பு தப்பா இருக்குது. அதனால கடவுளே இறங்கிட்டாரு, சொல்லி புரிய வைக்க வந்துட்டாரு. பலனும் நம்ம முன்னாடி இருக்குது. பலன் கூட நம்ம ஏம் ஆப்ஜெக்டும் சொர்க்க லட்சுமி நாராயணன் படமையும் பார்த்தாலே தெரியும். இதுதான் நம்மளுடைய லட்சியம், குறிக்கோள். அங்கோ சென்டர்களில் பிறகு குழந்தைகள் அமர்ந்து சொல்கிறாங்க, இங்கே மதுபனில் பாபா முன்பாக அமர்ந்து உள்ளார். அதனால் தான் மதுபனுக்கு மகிமை உள்ளது. சென்டர்ல பாத்தீங்கன்னா வேற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் உட்காந்து முரளி படிக்கிறாங்க. ஆனா மதுபன்ல பாபாவே உட்காந்து படிக்கிறார் முரளிய. பாபா மீட்டுக்கெல்லாம் போனோம்னா பாபாவே முரளி சொல்றாரு. அதனால்தான் மதுபனுக்கு மகிமை இருக்குது. ஆக பாபா சொல்றாரு, அதிகாலை எழுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பாபா சொல்றாரு, இப்ப காலையில எழுந்திருக்கிற பழக்கத்தை அமிர்த வேலை எழுந்திரிச்சுக்கோங்க, அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்கன்றார். பக்தியும் கூட மனிதர்கள் அதிகாலையில இருந்து செய்யறாங்க. ஞானத்தை விடுங்க, இப்ப பிகே ஆனதும் விடுங்க, நான் பிகேஸே பக்தியில எழுந்து எவ்வளோ 4 மணிக்கெல்லாம் எழுந்து பக்தி செய்யறாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தி வச்சா நல்லது நடக்கும்ட்டு அந்த நேரத்துல எழுந்து பக்தி செய்யறாங்க. இங்க ஞானத்துல வந்த பிறகுதான் இங்கதான் வந்து பிகேஸ் தான் சரியில்லை. அதான் பாபா வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு, அதிகாலையில் எழுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்கன்றார். ஆனால் அதன் மூலம் ஆசையோ கிடைக்காதுன்னு சொல்றாரு. ஆனா பக்தியில எழுந்து செய்யறாங்கல்ல, பக்தியில அதிகாலையில எழுந்து பக்தி செய்யறாங்கல்ல, அதனால என்ன பாபாவுடைய ஆஸ்தி கிடைக்காது. அதாவது குணங்கள் சக்திகள் ஞானம் எல்லாம் கிடைக்காது. இருந்தாலும் அவங்க ஏஞ்சி பக்தி செய்யறாங்க. மார்கழி மாசத்துலாம் கூட எல்லாருமே அமிர்த வேலை நேரத்துல ஏஞ்சி விளக்கேத்தி வைக்கிறது அதுதான் செய்வாங்க. மற்றபடி என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியாது. யோகா பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா நமக்கு பாபா வந்து எப்படி யோகா பண்ணணும், ராஜ யோகம் சொல்லி கொடுத்துட்டாரு, ஆஸ்தி கொடுத்துட்டாரு, ஞானத்தையும் ஞான சிந்தனை பண்ண சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ விஷயம் நமக்கு வந்து 4 to 4:45 செய்ய சொல்றாரு. படைப்பவராகிய தந்தையிடமிருந்து தான் ஆஸ்தியே இப்போது கிடைக்கின்றது. ஒருபோதும் படைப்பிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது. அப்பாட்ட இருந்து தான் சொத்து கிடைக்கும். சகோதரன் சகோதரிட்ட இருந்தெல்லாம் கிடைக்காது. கொடுப்பாங்களா? தான் கொடுப்பாங்க. அப்பாட்டையே கேட்டாலே பெண்களுக்கு கிடையாது அப்பாவோட சொத்து, ஆண்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ படைப்புட்ட இருந்தெல்லாம் நமக்கு பக்தியிலலாம் நமக்கு சொத்தே வராது. ஏன்னா பக்தின்றது யார் யாரையோ வணங்கிட்டு இருக்கிறோம் கடவுள்னு நினச்சிக்கிட்டு, அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நமக்கு எப்படி வரும்? அதனால சொல்கின்றனர், நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடை பற்றி அறிந்து கொள்ளவில்லைன்ட்டு சொல்றாங்க. பக்தியில சொல்றாங்க. அந்த மாதிரி அவர்கள் அறிந்திருந்தால் அது பரம்பரை பரம்பரையாக நடந்து வந்திருக்கும். அவங்களுக்கு ஒருவேளை அது பக்தியிலே தெரிஞ்சிருந்தா கடவுளை பத்தி பரம்பரை பரம்பரையா வந்திருக்கும். இனி அவங்களே சொல்லுவாங்க, சிவன் தான் வந்து படைப்பவர், இத்தனை யுகம் இருக்குது, 5000 வருஷம் சக்கரம்ன்ட்டு. இந்நேரம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நமக்கே ஞானத்தை சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனா சொல்லலை யாரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. குழந்தைகள் இதையும் நம்ம புரிய வைக்க வேண்டும். அதாவது நாம் எவ்வளவு சிரேஷ்டமான தர்மத்தினராக இருந்தோம், பிறகு எப்படி தர்மமும் தாழ்ந்து கர்மமும் கீழானவராக ஆகியுள்ளோம். இதெல்லாம் நம்ம புரிய வைக்கணும். ஒரு காலத்துல நம்ம தேவதையா இருந்தோம், சிரேஷ்டமா இருந்தோம். ஆனா நம்ம எப்படி இப்படி ஆயிட்டோம் அப்படின்றதையும் நீங்க புரிய வைக்கணும். ஏன் இப்படி ஆனோம்னா மாயா காத்ரேஜ் போட்டு விடுகின்றது. மாயா புத்திக்கு பெரிய பூட்டா போட்டுருச்சு. அது காத்ரேஜ் பூட்டு. அதுல காடுன்னு வருது பாருங்க, அந்த காடு வந்து திறந்தாதான் அந்த பூட்டு திறக்குமா. அதனாலதான் அந்த காத்ரேஜ் போட்டு மாயா பூட்டி வச்சிருச்சான். பாபா சொல்றாரு, நீங்கள் புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலியாக இருப்பவர், இவர்களுடைய புத்தியின் பூட்டை திறந்து விடுங்கள் என்று அதனால் பகவானுக்கு சொல்றாங்க. அதனால்தான் பகவானுக்கு சொல்றாங்க, பகவானே நீ புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி, இந்த பூட்டை திறந்து விடுங்கன்னு சொல்லி நம்ம சொல்றோம்.
ஏன்னா நம்ம சொன்னா ஞானத்தையே யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. பாபா கொஞ்சம் இவங்களுடைய பூட்டை திறந்து விடுங்கன்ட்டு நம்ம சொல்றோம். இப்போதோ பாபா நம்முன் வந்து புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இப்போ கடவுளே வந்து நமக்கு முன்னாடி வந்து புரிய வச்சுட்டு இருக்கிறார். நான் ஞான கடலாக இருக்கிறேன், உங்களுக்கு இவர் மூலமாக புரிய வைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பிரம்மா பாபா மூலமா தான் நான் ஞானத்தை நான் சொல்றேன். எந்த ஞானம்? இந்த சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை எந்த ஒரு மனிதராலும் தர முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா மனுஷங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு 2500 வருஷம் கதை தான் தெரியும். அதுதான் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபில இருக்குது. இந்த எல்லையற்ற ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. அது கடவுள் தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு தர்மம் வந்துச்சு, அதுதான் ஆதி சனாதன தேவதா தர்மம். சொர்க்கம் இருந்துச்சு, திரேதாயுகம்லாம் இருந்துச்சு. அது இப்ப இல்லை. துவாபர யுகத்துல இருந்து நடக்கிற கதை தான் தெரியும் மனுஷங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தெரியாது. சத்சங்கம் முதலியவற்றுக்கு செல்வதை காட்டிலும் பள்ளிக்கூடத்தில் படிப்பது நல்லதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்சங்கத்துல எதையோ சொல்லுவாங்க, கதா காலப்பச்சு அவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கேட்டுட்டு வந்து வீட்டுல பழையபடி தான் நம்ம இருப்போம். அதுக்கு பதிலாக பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறது நல்லதுன்றாரு. படிப்பு வருமானத்திற்கு ஆதாரமாகும். படிச்சாதான் நமக்கு இப்போ பிழைக்க முடியும். சொல்லுவாங்களா, நல்லா படிச்சாதான்டா நீ நல்லா சம்பாதிப்ப, நீ இல்லைன்னா என்னடா மூட்டை தூக்க போறியா அப்படின்னு கேட்பாங்க. படித்தா நம்ம டாக்டர் இன்ஜினியர் படித்தோன்னா நம்ம போய் சம்பாதிப்போம், நம்ம காசு வரும். அதுதான் படிப்பு. சத்சங்கத்தில் போய் உட்காந்தா காசை கொடுப்பாங்க? சும்மா கதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடும். சத்சங்கங்களிலோ எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. சிலர் இந்த மாதிரி சின்ன வயசுல போயிடுவாங்க, படிக்கவும் மாட்டாங்க, ஏதோ ஆன்மீக தேடல்னு சொல்லிட்டு இப்படி போயிடுவாங்க. காசும் வராது, ஒன்றும் வராது. அதான் பாபா சொல்கிறாரு, தான புண்ணியம் செய்யுங்கள், இதை செய்யுங்கள், காணிக்கை வையுங்கள் என்று செலவு மேல் செலவு தான். அந்த மாதிரி நம்ம போனோம்னா அங்கே தானம் புண்ணியம் செய்ய சொல்லுவாங்க. இதை செய்யுங்க, இவ்வளோ காணிக்கை இவ்வளோ கொடுங்க, அப்போ தான் உங்கள் கஷ்டம்லாம் போகும் அப்படிலாம் கேட்பாங்க. அது நமக்கு செலவு மேல் செலவு தான். பைசாவும் வையுங்கள், விழுந்து வணங்கவும் செய்யுங்கள், முட்டியே தேய்ந்து விடுகின்றது. இப்படிலாம் நடக்குதுன்றார் சத்சங்கத்தில். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கின்ற ஞானத்தை சிந்தனை செய்வதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதோட பாபா அந்த பாயிண்ட்டை விட்டார். அதோட இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பாபா நமக்கு என்ன ஞானம் சொல்கிறாரோ அதை வந்து இப்போ சிந்தனை செய்யணும். அது எப்பன்னா அதிகாலையில் சிந்தனை செய்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. மேலும் மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். நீங்கள் மட்டும் சிந்தனை பண்ணாதீங்க, சிந்தனை பண்ண விஷயத்த மற்றவங்களுக்கும் சொல்லுங்கன்றாரு. பாபா சொல்கிறார், இப்போது ஆத்மா உங்கள் மீது குரு தசை அமர்ந்திருக்கிறது. நம்ம மேல என்ன தசை இப்பன்னா கடவுளுடைய தசை, கடவுள் பார்வை நம்ம மேல இருக்குது. அவர் தான் குருவா வந்திருக்கிறாரு, சத்குரு. அவரோட பார்வை இப்ப நம்ம மேல இருக்குது. ரிஷபதி பகவான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜாதகத்துல சொல்லுவாங்க, ராகு தசை குரு தசைன்ட்டு. அது இந்த பரிகாரம் பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க. பாபா சொல்றாரு, இப்போ உங்களுக்கு ராகு தசையெல்லாம் போயிடுச்சு. இந்த புத்தி தலைகீழா வேலை செய்யும் போது தான் ராகு தசை. மன வழி பிற வழியில போறது. கடவுளோட வழியில போகும்போது எந்த ஜாதகமும் ஒர்க் ஆகாது. ஜாதகத்தெல்லாம் தூக்கி அட்டை போட்டுடலாம். நீங்க தூக்கி போட்டுட்டு வெறும் பாபா சொல்றது மட்டும் கேட்டாலே போதும். ஏன்னா உங்க மேல குரு தசை இருக்கு. குருன்றது சிவபாபா தான். பிரகஸ்பதி தசையே பெருகுன்னு சொல்லி சொல்றாரு. பிகே ஆயிட்டாலே நம்ம ஜாதகமே பார்க்க தேவையில்ல, தூக்கி போட்டுடலாம். ஜானகி தாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயோ இறந்துருவாங்கன்னு ஜாதகத்தில் இருக்கு. ஆனால் அவங்க வந்து 104 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தாங்க. எப்படி? பாபாவால், யோகாவால்னா அவங்க வந்து உயிரோட இருந்தாங்க. அப்போ ஜாதகம் ஒர்க் ஆச்சு அவங்களுக்கு. ஜாதகமே பார்க்க தேவையில்ல, பாபா வந்துட்டார்னா. விருட்சபதி பகவான் உங்களுக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். இப்போ கடவுளே வந்து விருட்சபதியா இருக்கிறாரு, கல்ப விருட்ச மரத்தினுடைய பதியா இருக்கிறாரு. அவர் தான் வந்து விதையா இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு வந்து இப்போ பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். இதே நேரத்துலேருந்து இதே தான் கேட்டுட்டு இருக்கிறாரு, இதே தான் நமக்கு டெய்லி சொல்லிட்டு இருக்கிறாரு. கடவுளே வந்து யாருக்கும் கிடைக்காதவர், அவர் வந்து நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும். முகத்துல ஏன் அந்த குஷியா வரமாட்டுது? பகவான் படிப்பு சொல்லி தந்து நம்மை பகவான் பகவதியாக இப்போ ஆக்குகிறார். அப்போ கடவுளே வந்து நம்மளை அவரை மாதிரி ஆக்குறாரு, பகவான் பகவதியா நம்மள ஆக்குறாருன்னா எவ்வளோ குஷி இருக்கணும். ஓஹோ, அப்படிப்பட்ட தந்தை எவ்வளவு நினைவு செய்வோமானால் விகர்மங்கள் விநாசமாகும். அப்பேற்பட்ட கடவுள் எனக்காக இறங்கி வந்து இந்த இந்த பாடத்தையே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு.
பாருங்க உலகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனா என்னை மட்டும் உட்கார வச்சு இந்த எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. முதல் இடை கடை ரகசியம் பாவம் விகர்மம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ ஆத்மான்றது எனக்கு புரிய வச்சிட்டாரு. நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்பேற்பட்ட அப்பாவை நான் எவ்வளோ நினைவு செய்யணும், அதான் நினைவு செஞ்சீங்கன்னா எவ்வளோ பாவம் அழியும்னு சொல்லி சொல்றாரு. இவ்வாறெல்லாம் விசாசாகர் மந்தன் செய்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது மாதிரிலாம் அப்படியே நம்ம புத்தியில வந்து எனக்கு பாருங்க கடவுளே வந்திருக்கிறாரு. என்ன ஒரு அதிசயம், கடவுளே இறங்கி வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் சாதாரணமா வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்படி இருந்தேன், என்ன எப்படி மாத்திருக்கிறாரு. நான் வந்து ஏதோ கரடு முரடா இருந்தேன், முள்ளு மாதிரி இருந்தேன், எல்லாரையும் குத்திக்கிட்டு எல்லாரையும் பேசிக்கிட்டு. ஆனா இப்ப என்ன மாதிரி என்ன அப்படியே ஒரு என்னது பழம் மாதிரி மாத்திட்டாரு, பூ மாதிரி மாத்தி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு பாபா வந்து ஏதோ மந்திரவாதி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. இப்படிலாம் நம்ம வந்து சிந்தனை பண்ணணும். இது எப்படி இவரால முடியுது? இது மாதிரி உலகத்தையே மாத்துறாரு, என்ன மட்டும் மாத்தல உலகத்தையே மாத்துறாரு. இதெல்லாம் நீங்க சிந்தனை பண்ணீங்கன்னா அவர் நினைவு வரும், பாவமும் அழிஞ்சிரும். அதுக்குதான் சிந்தனை பண்ண சொல்றாரு. தாதா நமக்கு இந்த தந்தை மூலம் ஆசி கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப பிரம்மா பாபாவே அவரு அப்பா மூலமா சிவபாபா மூலமா நமக்கு கொடுக்கிறாரு. அவரே சொல்கிறார், நான் இந்த ரதத்தின் ஆதாரத்தை எடுத்து கொள்கிறேன். சிவபாபாவே சொல்றாரு, நான் இந்த உடம்புலதான் வரணும், வேற உடம்புலாம் எனக்கு கிடையாது, கல்ப கல்பமும் இந்த உடம்புலதான் வருவேன், இந்த பழைய பூட்ஸ்ல தான் நான் வந்து ஞானத்தை சொல்லுவேன். இவர் தான் நந்தி, நந்தி மூலமா தான் சிவன். அப்ப நந்தியோட வாய் மூலமா தான், அதாவது பசு வாயின்னு சொல்றாங்க, கவு மூக்குன்ட்டு. இவர் தான் அந்த பசு, இந்த அவர் வாய் மூலமா தான் அந்த ஞானத்தையே கொட்டுறாரு. உங்களுக்கு ஞானம் இப்போது கிடைத்து கொண்டிருக்கிறது இல்லையா சொல்லி கேட்கிறாரு. இவர் வாய் மூலமா தானே அந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு கிடைக்குது இல்லை, இதுதான் ஆஸ்தின்றாரு. கடவுள் வந்து இவர் மூலமா தான் ஆஸ்தி கொடுக்குறாரு. ஞான கங்கைகள் ஞானம் சொல்லி பவித்திரமாக்குகின்றனரா அல்லது கங்கையின் தண்ணீரான்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப நீங்க எப்படி திருந்துறீங்க, ஆத்மா எப்படி திருந்துது? இந்த ஞானத்தை கேட்டு திருந்துறீங்களா இல்ல போய் கங்கையில குளிச்சுட்டு திருந்துறீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப கங்கை வந்து உங்களை பாவனமாக்குதா, தூய்மையாக்குதா, இல்ல வந்து இந்த ஞானம் உங்களை தூய்மையாக்குதா? எந்த கங்கைக்கு போய் நம்ம திருந்திருக்கிறோம்? அதை தலையில தொலைச்சிட்டு மறு வேலையை என்ன பண்ணுவோம், ருத்ராட்ச கோட்டை மாட்டிக்கிறவங்க கூட தப்பு தவறுலாம் பண்றாங்க. அதை மாட்டிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் இல்லாத அட்டூழியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து இப்ப யாரு திருத்துறது? எந்த எந்த ஞான கங்கை தான் இப்ப வந்து ஆத்மாவை சார்ஜ் ஏத்திட்டு இருக்குது. இப்போது பாபா சொல்கிறார், குழந்தைகளே நீங்கள் பாரதத்திற்கு உண்மையிலும் உண்மையான சேவை செய்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம தான் வந்து சோசியல் சர்வீஸ்லாம் நிறைய பேர் பண்றாங்க. அதாவது நிறைய அந்த சமூக சேவர்கள் எல்லைக்குட்பட்ட சேவை செய்யறாங்க. அது என்னென்ன செய்யறாங்கன்னா, இந்த துணிமணி வாங்கி கொடுக்கறது, அன்னதானம் போடுறது, இந்த யாரெல்லாம் வந்து பிச்சைக்காரங்களாம் ரோட்ல கிடக்குறாங்களோ அவங்களெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களெல்லாம் சாப்பாடு போட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஷேவிங்லாம் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க. அதுல ஒரு திருப்தி அடையறாங்க அவங்க. பாபா சொல்றாரு, அது சோசியல் சர்வீஸ். ஆனா இதுதான் ஆன்மீக உண்மையான சேவைன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நீங்க செய்றீங்க பாருங்க, உயிர் தானம் செய்றீங்க, அவங்க அன்னதானம் செய்யறாங்க, நீங்க உயிர் பிச்சையே கொடுக்குறீங்க. இந்நேரம் நீங்க இந்த ஞானத்தை சொல்லலைன்னா 4 பேரு தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வர்ஸ்டா வாழ்க்கையில வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வந்து அந்த ஞானத்தை சொல்லி சொல்லிதான் உயிரோடே இருக்கிறாங்க. கடவுள் வந்து பிரத்யட்சமா அவரை பார்த்துட்டு நான் சாவரன்ட்டு உட்காந்துருக்குறாங்க நிறைய பேர் சாகாம. ஏன்னா இந்த ஞானம் வந்து அவங்கள உயிர் பிழைக்க செய்யுது. அப்ப இதுதான் உண்மையான சேவைன்னு சொல்லி சொல்றாரு. பகவான் தந்தை சொல்லி புரிய வைக்கிறார். பகவான் புனர்ஜென்மம் எடுக்காதவர். இப்ப கடவுளே வந்து நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. கடவுள் வந்து மறுபிறவிலாம் எடுக்க மாட்டாரு. ஸ்ரீகிருஷ்ணர் வந்து முழுசா 84 பிறவி எடுக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. சிவன் வந்து சொல்றாரு, ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அவர் பிறப்பிறப்புல வராரு. ஏன்னா அவருக்கு உடம்பு இருக்கு இல்லையா, நம்ம உடம்ப நல்லாவே பார்க்கணும், ஸ்ரீகிருஷ்ணர் இப்படி இருக்கிறாருன்ட்டு. அவரு உடம்பு இருக்கிறதுனால அவர் பகவான் சொல்ல முடியாது. அவர் தேவதை. அவர் 84 பிறவி அவர் எடுக்கிறார். அவரது பெயர் கீதையில் போடப்பட்டிருக்குது. ஆனா கிருஷ்ணர் தான் கீதை சொன்னாருன்ட்டு போட்டிருக்கிறாங்க. நாராயணன் பெயரை ஏன் போடுவதில்லை? பாபா கேட்கிறார். கிருஷ்ணர் பேரை போட்டுக்கிறீங்க, ஆனா ஏன் நாராயணன் பேரை போடல? ஆனா நாராயணனுக்கு மட்டும் அவ்வளோ பக்தி செய்றீங்க. அந்த கோயில்ல அவ்வளோ எவ்வளோ செய்றீங்க, கொண்டு போய் எல்லாத்தையும் அங்கதான் எல்லாம் அர்ப்பணிக்கிறாங்க. அப்படியே தங்கம் வைரம் எல்லாத்தையும் கொண்டு போய் நாராயணன் கோயில்ல தான் போடுறாங்க. ஆனா அவரை ஏன் கீதை சொன்னார்னு சொல்லவே இல்லை, கிருஷ்ணர் தான் சொன்னார்னு போட்டிருக்கீங்க. அதாவது கிருஷ்ணர் தான் நாராயணனாக ஆகிறார் என்று இதுவும் யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இந்த கிருஷ்ணர் தான் நாராயணன் ஆகிறாரு, கிருஷ்ணருடைய நாராயணருடைய குழந்தை பருவம் தான் கிருஷ்ணர்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸ்ரீகிருஷ்ணர் இளவரசராக இருந்தார்.
பாபா சொல்றாரு, இப்ப கடவுளே வந்து சொல்லுதான் புரியுது. சொர்க்கம் வந்து இதே பூமியில தான் இருந்துச்சு. அங்க ஸ்ரீகிருஷ்ணர் வந்து முதல்ல இளவரசரா இருந்தார். பிறகு ராதையுடன் அவருக்கு சுயம்பரம் நடந்துச்சு. இதெல்லாம் கடவுளே சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணர் ராதையை தான் சுயம்பரம் பண்ணிக்கிட்டாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. பாபா சொல்றாரு, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தான் தெரியுது, உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்குதுன்றாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் தான் லட்சுமி நாராயணன் ஆகிறாங்க. சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்பதை இப்போது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் பாபாவாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். இப்ப சிவனே வர்றாரு, அவர் தான் காட் ஃபாதர். அந்த காடுன்றது ஜென்ரேட்டர், ஆப்ரேட்டர், டெஸ்ட்ரக்டர்ன்ட்டு அதை பிரம்மா மூலமா, விஷ்ணு மூலமா அவர் செய்கிறாரு, சங்கரர் மூலமா. அப்போ யார் செய்கிறாருன்னா கடவுள் தான் செய்கிறாரு. அப்போ அவர் தான் வந்து நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. அவர் தான் நமக்கு ஆசிரியராக இருக்கிறாரு, தந்தையாக இருக்கிறாரு, சத்குருவாக இருக்கிறாரு, சத்கதியும் அளிக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவன் தான் சொல்லி பாபா புரிய வைக்கிறார். அவரே சொல்றாரு, உயர்ந்ததிலும் ஹையஸ்ட் அவர் தான். அவர் சொல்கிறார், எனக்கு நிந்தனை செய்பவர்கள் உயர்ந்த பதவியை பெற முடியாது. கடவுளே வந்து சொல்றாரு, என்னையே திட்டுறீங்க, என்னை வந்து நிந்தனை பண்றீங்கன்னா உங்களால லட்சுமி நாராயணன் ஆக முடியாது, உயர்ந்த பதவி அடைய முடியாது. குழந்தைகள் படிக்கவில்லை என்றால் ஆசிரியரின் கௌரவமே போய்விடும் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம எப்படி அவருக்கு நிந்தனை செய்கிறோன்னா, நம்ம வந்து பிகே ஆகிட்டு நம்ம போயிட்டு அந்த நடத்தை மாறலை, ஒழுங்காக படிக்கலை, ஒழுங்காக அமிர்த வேலையெல்லாம் அவர் சொல்கிற பேச்சே நம்ம கேட்கலன்னா அவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நிந்தனை செய்கிறோம் இல்லையா? அவரோட கௌரவமே போயிடுதுன்றார். பாபா சொல்கிறார், நீங்கள் எனது கௌரவத்தை போக்கிவிடக்கூடாது. கடவுளே வந்து சொல்கிறார், பிகே ஆகிருக்கிறீங்க, நான் உங்களை தத்தெடுத்துருக்குறேன், பிரம்மா மூலமாக என் குழந்தையே ஆக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து என் பேரை கெடுக்காதீங்கன்றாரு. கௌரவத்தை போக்கிவிடக்கூடாது, படித்து கொண்டே இருங்கள், படிக்கிறது மட்டும் நிறுத்திடாதீங்க, என்ன காரணம்னாலும் முரளிக்கு படிச்சுட்டே இருக்கணும். நோக்கம் மற்றும் குறிக்கோளோ தெரிந்து விட்டது. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்து வாழ்க்கையில் எதை நோக்கி போயிட்டுருக்குறோம், நமக்கு ஏம் என்னன்னு கேட்டாலே நமக்கு சொல்ல தெரியாது. ஆனால் இப்போ தான் பாபா சொல்லியிருக்கிறாரு, நீங்கள்லாம் வந்து தேவதை ஆகணும்ட்டு. இப்போ நமக்கு நோக்கம் குறிக்கோள் தெரிஞ்சிடுச்சு. அந்த குருக்கள் தங்களை பற்றி சொல்லிக் கொள்கிறாங்க, அதனால் மனிதர்கள் பயந்து விடுகின்றனர். ஏதாவது சாபம் கிடைத்து விடக்கூடாது என்று பயப்படுகின்றனர். குருவிடம் கிடைத்துள்ள மந்திரத்தையே சொல்லி கொண்டுள்ளனர். அந்த குரு கிட்டலாம் போறாங்கல்ல, அவங்கள பத்தியே பேசிக்கிறாங்க, கடவுளை பத்திலாம் பேச மாட்டாங்க. அவங்கள பத்தியே பேசிக்குவாங்க. திடீர்னு அவங்க சாபம் போட்டுற போறாங்கன்ட்டு பயந்துட்டு மனுஷங்க அவங்க சொல்றதெல்லாம் சொல்றாங்க. அவங்க சொல்ற மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சன்னியாசிகளிடம் கேட்கப்படுகின்றது, நீங்கள் வீடு வாசலை எப்படி விட்டீர்கள் என்று. பாபா சொல்றாரு, இப்ப சன்னியாசி கிட்ட கேட்டோம்னா, வீடு வாசலை ஏன் வெட்டிங்கன்ட்டு, இந்த உலகிய விஷயங்களை கேட்காதீர்கள் என சொல்றாங்க. அவங்களுக்கு வீடு வாசலை பிடிக்க மாட்டுது, அந்த உலகிய விஷயம் பற்றிலாம் கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அட ஏன் சொல்ல மாட்டேங்கிறீர்கள், நீங்கள் யார் என்பது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் கேளுங்கன்றாரு. ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் யாருன்னு அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியும், உங்கள் வீடு வாசல் எங்கே, அதெல்லாம் கேட்டோன்னா அதை ஏன் கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்களா. அவங்க கூர்மையான புத்தி உள்ளவர்கள் இது போல் உரையாடுவார்கள். இப்போ யாரெல்லாம் கூர்மையான புத்தி இருக்குதோ பிகேஸ்லேயே, அவங்க போயிட்டு சன்னியாசிகள்கிட்ட இப்படிலாம் பேசுவாங்கன்றாரு. அஞ்ஞான காலத்தில் சிலருக்கு போதை இருக்கிறது. சுவாமி ராமதீர்த்தருக்கு முக்கியமான சீடராக நாராயணன் என்பவர் இருந்தார். இப்போ ஒரு கதை சொல்றாரு. அஞ்ஞான காலத்துல அதை பக்தி செய்யும் போது கூட சிலருக்கு வந்து போதை இருக்குதான். ராமதீர்த்தர்னு ஒருத்தர் இருந்தாராம், அவருக்கு ஒரு சீடர் இருந்தாராம் நாராயணன் சொல்லிட்டு. அவருடைய புத்தகங்கள் முதலியவற்றை பிரம்மா பாபா கூட படிச்சிருக்கிறாராம். அந்த நாராயணனுடைய புத்தகத்தை கூட நிறைய பிரம்மா பாபா படிச்சிருக்கிறாராம். பாபாவுக்கு இதெல்லாம் படிப்பதில் ஆர்வம் இருந்தது. பிரம்மா பாபாவுக்கு அந்த காலத்துல எல்லா சாஸ்திரம் ராம எல்லாத்தையும் படிப்பார் போல இருக்குது. சிறு வயதில் வைராகியம் வந்தது. பிறகு அப்போ வந்து பிரம்மா பாபாவுக்கு வைராகியம் வந்துருச்சு சிறு வயதிலே. பிறகு அப்புறம் போய் ஒரு சினிமா பார்த்தாரு. பிறகு ஒரு முறை திரைப்படம் பார்த்தார், அவ்வளவுதான். ஒரு சினிமா பார்த்தோடனே அவர் புத்தி கெட்டு போச்சான். பிரம்மா பாபாவுக்கு மனநிலை கெட்டு போய்விட்டது, சாது தன்மை மாறிவிட்டது. உடனே அந்த சாமியார் ஆகணும்னு ஆசையா போயிடுச்சு. ஆக இப்போது பாபா புரிய வைக்கிறார். அவர் போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஒரு சினிமா பார்த்ததும் போய் கல்யாணம் பண்ணிட்டாரு அவரு. அப்படியே அந்த சாதுத்தன்மை அவருக்கு மாறிடுச்சு. ஆக இப்போது பாபா புரிய வைக்கிறார், அந்த குருமார் எல்லாம் பக்தி மார்க்கத்தவர்கள். பாபா சொல்றாரு, அவங்கெல்லாம் வந்து பக்தி மார்க்கத்தவங்க, அனைவருக்கும் சத்கதி அளிப்பவரோ ஒருவர் தான். ஆனா இந்த குருமார்களுக்கெல்லாம் கூட குருவா இருக்கிறது யாருன்னா சிவபாபா தான். அவர் தான் எல்லாருக்கும் சத்கதி அளிப்பவர், அவரை தான் அனைவரும் நினைவு செய்யறாங்க. இந்த சாது சன்னியாசிகள் கூட ஈஸ்வரனை தான் நினைவு செய்யறாங்க. அவங்க பிரம்மத்தையே ஈஸ்வரனா நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
சொல்றாங்க. எனக்கு ஒரு கிரிதர கோபாலனை தவிர வேறு யாரும் இல்லை என்று பாடவும் செய்றாங்க. மீராலாம் அதான் பாடுனாங்க. கிரிதர கோபாலான்னு பாடுவாங்க. அவரை தவிர எனக்கு யாரும் இல்லைன்ட்டு பாடுறாங்க. கிரிதரன் என்று கிருஷ்ணருக்கு தான் சொல்றாங்க. உண்மையில் நிந்தனை பெறுபவர் இந்த பிரம்மா. பாபா சொல்றாரு, உண்மையில கிருஷ்ணருக்கு தான் கிரிதர கோபாலன்னு சொல்றாங்க. ஆனா இந்த நிந்தனை எல்லாம் இந்த பிரம்மா பாபா தான் வாங்கியிருக்கிறாரு. திட்டு எல்லாம் வாங்குனது பிரம்மா பாபா தான். அந்த கதையில எழுதியிருக்கிறது எல்லாமே பிரம்மா பாபா பத்தின விஷயங்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. கிருஷ்ணர் ஆனா அவர் உயர்ந்த ஆத்மா. அவர் சொர்க்கத்துல நடிக்கும் போது அவரை யாரும் திட்டினதோ அப்படிலாம் கிடையாது. கிருஷ்ணரின் ஆத்மா எப்போது கடைசியில் கிராமத்து சிறுவனாக தமோ பிரதானமாக ஆகிறாரோ அப்போது நான் நிந்தனை பெற்றுள்ளதுன்னு சொல்றார் பாபா. உண்மையிலே நிந்தனை எல்லாம் பிரம்மா பாபாவுக்கு தான். ஏன்னா பிரம்மா பாபா ஆத்மா கிருஷ்ணருடைய ஆத்மா தான். அவரு தான் மறுபிறவி எடுத்து எடுத்து கடைசியா லேக் ராஜா பிறந்திருக்கிறாரு. அவர் உடம்புலதான் சிவன் அவதரிச்சு அவருக்கு இப்ப பிரம்மான்னு பேர் வைக்கிறாரு. அப்ப கிராமத்து சிறுவனா அவர் தான் பிறக்கிறாரு. அப்ப தமோ பிரதானமா அவர் ஆகும்போது தான் இந்த திட்டுலாம் வாங்குறாரு. அப்பதான் அந்த நிந்தனை எல்லாம் பெற்றுள்ளது. உண்மையில் இவர் தான் கிருஷ்ணரின் ஆத்மா. உண்மையிலே இந்த லேக்ராஜ் இருக்காருலே அவர் தான் பிரம்மா பாபா. அவருடைய ஆத்மா. அவர் தான் கிருஷ்ணர். அவர் தான் முதல் முதல் பர்த்ல கிருஷ்ணர் ஆகிறாரு. கடைசி பர்த்ல பிரம்மாவாயிடுறாரு. அதாவது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. கிராமத்தில் வளர்ந்தவர் சாலையில் சென்று கொண்டிருந்த பிராமன் வழியில் சிக்கி கொண்டதாக சொல்வார்கள். அத கிராமத்தில் வளர்ந்தவர் தான் பிரம்மா பாபா. ஒரு வில்லேஜ்ல தான் அவர் பிறந்தாரு, வளர்ந்தாரு. சொல்லுவாங்க ஒரு கதை கூட, சாலையில போயிட்டு இருந்தாரு ஒரு பிராமணன்னு, அவரு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரம்மா பாபா கதை தான். இவர் செவனேன்னு போயிட்டு இருந்தாரு. இவர் உடம்புல சிவன் பிரவேசமாயி எல்லாத்திட்டையும் இவரு மேல போட்டுட்டு அவரு எஸ்கேப் ஆயிட்டாரு. அவரு உள்ள வர்றது போறதே தெரியல. ஆனா எல்லாரும் இவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவரு எல்லாரும் ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா இவரு திடீர்னுட்டு தூய்மையாகுங்க அப்படி இப்படின்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரம்மா பாபாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வழியில போன பிராமணன் மாட்டிக்கிட்டாருன்ற கதை இதுதான். அதாவது பாபா பிரவேசம் ஆன பிறகு எவ்வளவு நிந்தனை பெற்றார். சிவபாபா இவர் உடம்புல வந்த பிறகு இவர் எல்லாரும் அவ்வளோ திட்டினாங்க. அது வரைக்கும் அவரை எல்லாரும் அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க பிரம்மா பாபாவுக்கு. ஆனா சிவபாபா அவர் உடம்புல வந்த உடனே அவரை எல்லாரும் காரி கூட துப்பிட்டாரு. ஒருத்தவர் காரி துப்பிட்டு போனாராம். அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவரு. அந்த அளவுக்கு பாபா அவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப நமக்கெல்லாம் என்ன, அதெல்லாம் சகஜம். பிரம்மா பாபாக்கே நடந்திருக்குன்னா நமக்கும் அந்த மாதிரி எல்லாம் புகழ் பெருமை எல்லாம் நடக்கும். அதனால எல்லாத்தையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். அமெரிக்கா வரை சப்தம் சென்றதுன்னு சொல்றாரு. இந்த விஷயம் பிரம்மா பாபாவுடைய விஷயம் அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சான். அற்புதமான டிராமான்னு சொல்றார். இப்போது நீங்கள் அறிவீர்கள், அதனால் குஷி ஏற்படுகின்றது. இப்ப நமக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியும், அதனால குஷி ஏற்படுகின்றது. இப்போது பாபா நமக்கு புரிய வைக்கிறார் இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்று. கடவுளை நமக்கு சொல்றார், இதெல்லாம் எப்படி சுத்துது, இந்த 5000 வருஷம் டிராமா. நாம் எப்படி பிராமணராக இருந்தோம், பிறகு சத்திரியர், வைசிய சூத்திரராக இப்படி ஆனோம். இது 84 பிறவிகளின் சக்கரம் பாபா சொல்றார். நம்ம தான் அது மறுபிறவி எடுத்து எடுத்து இப்ப இந்த கடைசி உடல்ல இருக்கிறோம். இந்த உடலும் போயிடும். இந்த உடல் போனா ஆத்மா நம்ம மட்டும்தான் போக போறோம். கடைசியா எப்படி வந்தோம், எப்படி போக போறோம், எதையும் எடுத்துட்டு வரல கையில, தனியா தான் போக போறோம். எல்லாரும் அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. இவை அனைத்தும் நினைவில் வைக்க வேண்டும் சொல்றாரு. இப்ப இதெல்லாம் ஞான சிந்தனை. இது அதிகாலையில ஏஞ்சி உட்காந்து இந்த மாதிரிலாம் நமக்குள்ளாரே நான் 84 பிறவி எடுத்து முடிச்சுட்டேன், நான் இப்ப கடைசி பிறவில இருக்கிறேன், நான் இப்ப வீட்டுக்கு போகணும், நான் பாபா கூட பேசி பேசி பாபா கூட இருக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அவர் கூடவே நான் போயிடுவேன், இப்படிலாம் நம்ம பேசணும். அப்பதான் நமக்கு ஆத்ம உணர்வு வரும். இல்லைன்னா இந்த தேக உணர்வுலே இருந்து எல்லாரும் எப்படி இறக்குறாங்களோ அந்த மாதிரிதான் நம்மளும் இறப்போம். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றி இப்போது அறிந்து கொள்ள வேண்டும். அதை யாருமே அறிந்திருக்கவில்லை. குழந்தைகள், நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறீங்க. நாம் உலகத்தின் எஜமானராக ஆகிறோம். இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆசனம் முதலியவற்றை செய்யுங்கள் என சொல்வதில்லை. அவங்க அந்த இந்த ஆசனம் போடுங்க, அந்த ஆசனம் போடுங்கன்னு சொல்லிட்டு வெளியுலகில் அடயோகம்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. கேட்கவே வேண்டாம். ஒரு சிலருடைய மூளையே கெட்டு போகின்றது. இந்த ஜெயின் மதத்துலலாம் பார்த்தீங்கன்னா முடிய பிடுங்கிருவாங்க, அவ்வளோ வலிக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவ்வளோலாம் பாபா கஷ்டம் கொடுக்குறாரா? பாபா எவ்வளவு சுலபமாக வருமானத்தை சம்பாதிக்க செய்கிறார். இது 21 பிறவிகளுக்கான உண்மையான வருமானம் சொல்றார். உங்களுடைய உள்ளங்கையில் சொர்க்கம் இருக்கிறது. இப்ப நம்ம உள்ளங்கையிலே பாபா சொர்க்கத்தை வச்சிருக்கிறார். பாபா குழந்தைகளுக்காக சொர்க்கத்தின் பரிசை கொண்டு வருகிறார். இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா கிஃப்ட் எடுத்துன்னு வருவாருனாங்களா, அது இவர் தான் நமக்கு சொர்க்கத்தையே கிஃப்டா எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. இது போல எந்த ஒரு மனிதரும் சொல்ல முடியாது. இது மாதிரி யாராவது உனக்கு நான் கிஃப்ட் எடுத்துன்னு வந்திருக்கேன் சொர்க்கமேன்னு சொல்லுவாங்களா?
சும்மாவே ஒரு gift வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இதுல வேற சொர்க்கத்தை gift எடுத்துன்னு வராங்களா? எந்த மனுஷனும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. கடவுளே வந்து சொல்றாரு, பாபா தான் சொல்கிறார். யாராவது நம்மளை இப்படி கொஞ்சிருக்கிறாங்களா? இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி gift எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்களா? இனிமையான குழந்தைகளை டெய்லி கொஞ்சுறாரு, டெய்லி உன்னை கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டுற, gift எல்லாம் கொஞ்சுறாரு. யாராவது இதை மாதிரி சொல்லியிருக்காங்களா? எந்த மனுஷனும் நம்மளை தலையில தூக்கி வச்சதே கிடையாது. அப்ப இது யாரா இருக்கும்? கடவுள் தானே. பாபா தான் சொல்கிறார், இவருடைய ஆத்மாவும் கேட்கிறது. இப்ப பிரம்மா பாபாவுக்கு அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆக குழந்தைகள் காலையில இருந்து இப்படியான சிந்தனைகள்லாம் செய்யணும். இந்த மாதிரிலாம் அப்படியே நஷா ஏத்திக்கணும், போதை ஏத்திக்கணும். எனக்கு கடவுளே வந்து gift எடுத்துன்னு வந்திருக்காரு, நான் சொர்க்கத்துக்கு போக போறேன், எனக்கு எப்படியெல்லாம் கொஞ்சறாரு கடவுள், என்னை யாருமே இப்படி கொஞ்சது இல்லை, இப்படிலாம் காலையில உட்காந்து சிந்தனை பண்ணணும். அப்பதான் பாபா கிட்ட நினைவு போகும். பக்தர்களும் கூட காலையில் குப்தமாக மாலை சுத்துறாங்க. பக்தியில கூட பாருங்களேன், அந்த 108 மாலை, அந்த சந்தன மாலையை உட்காந்து உருட்டிட்டு இருப்பாங்க, ருத்ராட்ச மாலையெல்லாம். அதை கவுமுக் என சொல்றாங்க. அதற்குள் கையை விட்டு மாலை சுத்துறாங்க, ஏதோ சொல்றாங்க. ராம் ராம்னு சொல்லி வாத்தியம் இசைப்பது போல சொல்றாங்களாம், மாலை சுத்துறாங்களாம். உண்மையில் குப்தமானது இதுதான். உண்மையிலே நம்ம செய்யறதுதான் குப்தமானதுன்னு சொல்றாரு. அவங்க செய்யறது குப்தமான மாலை கிடையாது. பசு வாயில வச்சு அவங்க வந்து ஏதோ பசுவின் வாயின்னு ஏதோ சொல்லுவாங்களாம், அதுல குப்தமா வச்சு கையை விட்டு சுத்துவாங்களாம். ஆனா நம்ம செய்யறதுதான் அவங்க அந்த மாதிரி பக்தியில செஞ்சிருக்கிறாங்க. நம்ம தான் இப்ப நம்ம நினைவு செய்யறதே யாருக்கும் தெரியாது. நம்ம கடவுளே நினைச்சிட்டு இருக்கிறோன்னு உலகத்துல யாருக்குமே தெரியாது. கடவுள் யார், எப்படி இருக்கிறாரு, நான் யாரு, எப்படி இருக்கிறேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்யறது யாருக்குமே தெரியாது. அஜப் அஜாப், இடைவிடாத நினைவு என சொல்லப்படுவது இதுதான். யாரும் வெளி உலகத்துல எல்லாம் அப்படியே இடைவிடாமலாம் கடவுளை நினைக்கிறது இல்லை. ஏன்னா கடவுள் யாருன்னே தெரியாது யாருக்கும். ஆனா அந்த அஷ்டாங்க யோகம், மூச்சு பயிற்சி அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா அவங்க கடவுளை தெரிஞ்சிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா கிடையாது. நிறைய சித்திகள்லாம் செய்வாங்க, இருந்தாலும் கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நமக்கு தான் தெரியும் கடவுள் யாருன்ட்டு. அதான் பாபா சொல்றாரு, நீங்க தான் இப்ப வந்து மறைமுகமா இருக்கிறீங்க, இடைவிடாத நினைவு கூட உங்களுக்கு தான் சொல்றாரு. குஷி இருக்கிறது, எவ்வளவு அற்புதமான டிராமா இது, எல்லையற்ற நாடகம். பாபா சொல்றாரு, எல்லையற்ற டிராமா இது. இது உங்களை தவிர வேற யாருடைய புத்தியிலும் கிடையாது. உங்களிடம் கூட நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் தான். நம்மள கூட எத்தனை பேருக்கு இந்த போதை வருது, நம்பர்வார் தான் சொல்றாரு. பிகே ஆனவங்கள கூட எல்லாரும் ஒரே மாதிரியே ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ போதையும் வர்றதில்ல, அவ்வளோ நஷ்டமும் வர்றதில்ல, மிகவும் சுலபமானது தான் சொல்றாரு. நமக்கோ இப்போது பகவான் படிப்பு சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம கடவுளே வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அவரை மட்டும் நினைவு செய்யணும். ஆஸ்தியும் அவரிடம் தான் கிடைக்கிறது. பாபாட்ட தான் இப்ப ஆசையும் கிடைக்குது. இந்த பாபாவோ உடனே அனைத்தையும் விட்டு விட்டார். இந்த பிரம்மா பாபா பாருங்கண்ணா, கடவுள் தன் மேல வந்துட்டாரு, யாரோ எனக்குள்ளார பேசிட்டு இருக்கிறாங்க, எனக்கு காட்சி காட்சியா கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவரோட தொழிலை கூட விட்டுட்டு இதுல இறங்கிட்டார். ஏனென்றால் இடையில் சிவபாபாவின் பிரவேசம் நடைபெற்றது இல்லையா? ஏன்னா அவர் மேல சிவபாபா வந்துட்டார். அதனால எல்லாத்தையும் இந்த மாதாக்களுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டார். ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாரு, பிரம்மகுமாரிகள் இயக்கம் உருவாக்கி ஓம் மண்டலின்னு பேர் வச்சாரு. மம்மா தலையில காசத்தை வச்சு மம்மா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாரு. இவ்வளோ பெரிய ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்று பாபா சொல்லியுள்ளார். ஏன்னா சிவபாபா சொல்லிட்டாரு, நீ தான் வந்து பிரம்மா, உன் மூலமா தான் ஸ்தாபனை நடக்குது, 33 கோடி தேவர்களை நீ தான் வந்து உருவாக்கணும், அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து நீ தான் வந்து சொர்க்கத்தை உருவாக்கணும், இந்த மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் விட்டுட்டாரு. கடவுளே வந்து சொல்றாரு, நான் என்ன செய்யறது, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அதனால அனைத்தையும் இந்த சேவையில் ஈடுபடுத்துங்கள், ஒரு பைசாவை கூட யாருக்கும் தர வேண்டாம்ட்டு சொல்லிட்டாரு பாபா. சிவபாபா சொல்லிட்டாரு. அவர் பையனுக்கு கூட கொடுக்கல. பிரம்மா பாபா அவர் பையனை கூட அவருடைய இதை பார்ட்டை கொடுக்கவே இல்லை. பற்றற்ற நிலை என்பது அந்த அளவுக்கு இருக்கணும். பாபா சொல்றாரு, அந்த அளவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா யார் மேலேயும் அந்த பற்றே வரக்கூடாது, எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்துடணும். பெரிய குறிக்கோள். மீரா உலக வழக்கங்கள் விகாரி குல மரியாதைகளை விட்டு விட்டதால் அவருக்கு எவ்வளவு பெயர் உள்ளது. இது வந்து நமக்கு பெரிய குறிக்கோள்னு சொல்றாரு. இதுல பாருங்க, இதுல சரண்டரானவங்க சகோதரிகளும் இருக்கிறாங்க. அப்படியே வீடு வாசல விட்டுட்டு வந்து சரண்டராய் பாபாக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய குறிக்கோள் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த பதவி எல்லாருக்கும் பாபா கொடுப்பாரு. ஆனா இப்ப பாருங்க, மீரா பக்தியில இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கே அவ்வளோ பேர் மரியாதை ஏன் இருக்குன்னா, அவங்க கிருஷ்ணருக்காக அவங்க உலக வழக்கங்களையும் விட்டுட்டாங்க, கல்யாணம் ஆகி கூட விட்டுட்டு வந்துட்டாங்க, விகாரி குல மரியாதைகள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, தூய்மையா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்காக விட்டுட்டு வந்ததுனால தான் அவங்க பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது மீரான்ட்டு.
இந்த பெண் குழந்தைகளும் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என்று சொல்றாங்க. லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாங்களும் எல்லையற்ற தந்தையிடமே ஆஸ்தி பெறுவோம்ட்டு இப்ப சொல்றாங்க. இப்ப யாரு சகோதரிகள்லாம் சிஸ்டர்ஸ்லாம் பெண் குழந்தைகள்லாம் சரண்டர் ஆயிட்டாங்க. பாபாவை தான் திருமணம் பண்ணிக்குவன்ட்டு யாரையும் திருமணம் பண்ணிக்காம விட்டுட்டாங்க. அது அச்சாதிபதியாவே இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எங்களுக்கு வேணாம், நாங்க வந்து கடவுளை தந்து ஆசி பெறுவோன்ட்டு இப்ப வந்துட்டாங்க. ஆக இது போல நஷா வந்து ஏறணுன்றார் பாபா. அப்ப அந்த அளவுக்கு போதை ஏறணுன்றார். குழந்தைகளுக்கு எல்லையற்ற தந்தையே வந்து அலங்காரம் செய்கிறார். கடவுளே வந்து இப்ப நமக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு. ஞான அலங்காரம், குண அலங்காரம், சக்தி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை விட்டுட்டு நம்ம அந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லாம் தேவையே கிடையாது நமக்குன்றாரு. இதில் பைசா முதலியவற்றுக்கான தேவையே கிடையாது. கடவுள் ஒன்றும் நம்மளை பைசா வாங்கிக்கிட்டுலாம் நம்மளை அலங்காரம் பண்ணலை. அவர் என்ன பியூட்டி பார்லரை நடத்துறாரு பைசா வாங்குறதுக்கு? அவர் வந்து நம்மளை எதுவுமே அவர் செய்யறதெல்லாம் குப்தம்தான், கண்ணுக்கு தெரியாததான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஆத்மா நம்மளும் கண்ணுக்கு தெரிய மாட்டோம், பரமாத்மாவும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. நமக்கு கொடுக்கறது எல்லாமே கண்ணுக்கே தெரியாது. ஆஸ்தியெல்லாம், ஞானம், குணம், செல்வம், சக்தி எல்லாமே வந்து கண்ணுக்கே தெரியாத அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. காசு ஒரு பைசா கூட நம்மகிட்ட வாங்க மாட்டாரு. திருமண நாளன்று வனவாசத்தில் அமர்த்துகின்றனர். பாருங்க, அந்த திருமண நாள் அன்னைக்கு வனவாசத்துல அமர்த்துவாங்களாம். சில சில இடத்துல வந்து மேரேஜ் நடக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்களாம், அதுக்கு முதல் நாள் என்ன பண்ணுவாங்களாம், பழைய கிழிந்த உடை முதலியவற்றை அணிவிக்கிறாங்க. அந்த சில இடத்துலலாம் அந்த மாதிரி தான் மேரேஜ் நடக்கும். முதல் நாள் வந்து கிழிஞ்ச ஆடையை உடுத்துவாங்களாம். இந்த தந்தை சொல்றாரு, இப்போ பாபா நமக்கு சொல்றாரு, நான் உங்களை ஞான ரத்னங்களால் அலங்கரிக்கிறேன். பாபா சொல்றாரு, இப்போ வந்து உங்களுக்கு நான் ஞான ரத்தனங்களால் அலங்காரம் செய்கிறேன், பிறகு நீங்கள் இந்த லட்சுமி நாராயணாக ஆவீங்க. இப்போ நம்மளை அதனால இப்போ பெக்கராக சொல்கிறாரு. அவங்க வந்து அந்த கிழிந்த ஆடையை உடுத்துறாங்க. இப்போ நம்ம பெக்கர் ஆனால் தான், இங்கே இருக்கிற விஷயத்துலேருந்து விடுபட்டாதான் நம்மளை வந்து பாபா வந்து ஞான ரத்னங்களால் நமக்கு அலங்கரிக்கிறாரு. அலங்கரித்து கொண்டு போய் சொர்க்கத்தில் விட்டுறாரு. அப்போ லட்சுமி நாராயணா நீங்கள் ஆயிடுவீங்க. எந்த அளவுக்கு ஞானத்தை தாரணை பண்ணுறீங்களோ அப்படியே பதவி அடைவீங்கன்றாரு. லட்சுமி நாராயணா ஆயிடுவீங்க. இது மாதிரி யாரும் வெளி உலகத்துல யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? வாங்க, உங்களுக்கு நான் அலங்கரிக்கிறேன், உங்களை கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டுறேன், நீங்க லட்சுமி நாராயணா ஆயிடுவீங்கன்ட்டு எந்த ஒரு மனுஷனா எந்த சத்சங்கத்திலயாவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல. பாபா தான் வந்து பவித்திர இல்லற மார்க்கத்தின் ஸ்தாபனையை இப்ப செய்யறார். தூய்மையான இல்லற மார்க்கத்தை உருவாக்குறாரு. இங்க அப்பவித்திரமான இல்லற மார்க்கம் தான் கலியுகத்துல. ஆனா பாபா வந்து தூய்மையான இல்லற மார்க்கத்தை ஸ்தாபனை செய்யறார். அதனால் விஷ்ணுவுக்கும் 4 புஜங்கள் காட்டுறாங்க. ஏன் விஷ்ணுவுக்கு 4 கைனா, லக்ஷ்மியோடைய 2 கை, நாராயணனுடைய 2 கை தான் 4 கைகளா காமிச்சிருக்காங்க. ஏன்னா இல்லற மார்க்கம்ன்றத குறிக்குது. சங்கருடன் பார்வதி, பிரம்மாவுடன் சரஸ்வதியும் காட்டுறாங்க. இப்போது பிரம்மாவுக்கு மனைவி யாருமே கிடையாது, இவரோ பாபாவுடையராக ஆகிவிட்டார். எத்தகைய அற்புதமான விஷயங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப பிரம்மாவுக்கு மனைவிலாம் கிடையாது, சரஸ்வதின்றது அவங்க ஒரு வயசானவரா காமிச்சிருப்பாங்க. பக்தியிலேயே சரஸ்வதின்றவங்க எங்கா காமிச்சிருப்பாங்க. இவரே வந்து பாபாவுக்கு மனைவியா இருந்தாரு பிரம்மா பாபாவே. அப்ப இது அவருக்கு மனைவி எல்லாம் யாரும் கிடையாது. எத்தகைய அற்புதமான விஷயங்கள். தாய் தந்தையோ இவர் தான் இல்லையா? எல்லாமே அப்பா அம்மா எல்லாமே சிவபாபா தான். இவர் பிரஜாபிதாவாகவும் இருக்கிறார். பிறகு இவர் மூலமாக பாபா வந்து படைக்கிறார் என்றால் தாயாகவும் ஆகிறார். இவர் உடம்புல பிரவேசம் செஞ்சு இவரை தத்தெடுக்கிறாரு, இவரை மனைவி ஆக்குறாரு. அப்புறம் இவர் மூலமா நம்மளெல்லாம் வந்து குழந்தைகள் ஆக்குறாரு. அதனாலதான் பிரம்மா மூலமா படைப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்து தர்மத்துல. அதனால இவர் மூலமாக தான் படைக்கிறாரு. இவரே தாயாகவும் ஆகிறார். சரஸ்வதி பிரம்மாவின் மகள் என்பது பாடப்பட்டிருக்கிறது. பக்தியிலே சொல்லியிருக்கிறாங்க, சரஸ்வதி பிரம்மாவின் மகள்ன்ட்டு. அப்ப வந்து அவங்க வயசு எங்க இருக்கிறாங்க. இது பிரம்மா வந்து தாடியோட காமிச்சிருப்பாங்க. எல்லாமே கரெக்டா தான் பக்தியில காமிச்சிருப்பாங்க. ஆனா அதை நம்ம வந்து அர்த்தத்தை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா தான் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, புரிய வைக்கிறார். எப்படி பாபா அதிகாலையில் உட்கார்ந்து விசாசாகர் மந்தன் செய்கிறாரோ, பிரம்மா பாபா எப்படி காலையில இந்த மாதிரி எல்லாம் சிந்தனை பண்றாரு, ஞானத்தை கடைறாரு, அது போல நீங்களும் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும். குழந்தைகள், நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, இது வெற்றி தோல்வியின் அற்புதமான விளையாட்டு இப்படி உருவாக்கப்பட்டிருக்குது. இதை பார்த்து குஷி ஏற்படுகின்றதுன்றாரு. வெறுப்பு வராது. இந்த டிராமா பார்த்து நமக்கு வெறுப்பே வரக்கூடாதுன்றாரு. குஷியா இருக்கணும். நாம் இதை புரிந்து கொள்கிறோம். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த டிராமாவே இப்படிதான், எல்லாமே தெரியுது, அவங்கவுங்க நடிப்பு இப்படிதான், நம்ம யாரையும் மாத்த முடியாது, தானா மாறிடுவாங்க. அந்தந்த டைம் வரும்போது மாறிடுவாங்க. அதனால நம்ம யார் மேலேயும் வெறுப்பு வைக்க வேண்டாம். அதனால வெறுப்பின் விஷயமும் இங்க கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்லிட்டாரு.
குழந்தைகள் நீங்கள் முயற்சியும் செய்யணும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா முயற்சி தான். லட்சுமி நாராயணனா ஆகணும்னா நம்ம குணங்கள் மாறணும். அந்த அளவுக்கு முயற்சி செய்யணும். எல்லாரும் விவகாரங்களில் இருக்கணும். தூய்மையா இருக்கணும். வீட்டிலேயே தான் இருக்கணும். வீட்டை விட்டு காட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. வீட்டிலேயே இருக்கணும். பாவனமாவதற்கான உறுதிமொழி எடுத்துக்கணும். ஆனா தூய்மையா இருக்கணும். கணவன் மனைவி சேர்ந்து பவித்திரமாக வாழ்ந்து பவித்திர உலகத்தின் எஜமானர்களாக ஆவோம் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு சிலரோ ஃபெயில் ஆகிவிடவும் செய்றாங்க. சில பிகேஸ் சொல்றாங்க நாங்க ஒண்ணா இருந்து தூய்மையான உலகத்துக்கு எஜமானராகும். சிலர் ஃபெயில் ஆகியும் போயிடுறாங்க. பாபாவின் கையில் சாஸ்திரங்கள் முதலிய எதுவுமே கிடையாது. சிவபாபா சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டா வந்தாரு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. இதுவோ சிவபாபா சொல்கிறார், நான் பிரம்மாவின் மூலம் உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை இப்ப சொல்கிறேன்ட்டு சிவபாபா சொல்றாரு. கிருஷ்ணர் இல்ல, கிருஷ்ணர் சொல்லல, இந்த கீதையை கிருஷ்ணர் சொல்லல, சிவபாபா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு வேறுபாடு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமையில இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையாக பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். தந்தை ஆசிரியர் சத்குருவுக்கு நிந்தனை ஏற்படுகிற மாதிரி எந்த ஒரு கர்மத்தையும் செய்துவிடக்கூடாது. கௌரவத்தை இழக்க செய்கிற எந்த ஒரு கர்மத்தையும் செய்யக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், விசார் சாகர் மந்தன் செய்வதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது சிந்தனை பண்ணணும். ஞானத்தை அதிகாலையில சிந்தனை பண்ணணும். பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள ஞானத்தை சிந்தனை செய்து அளவற்ற குஷியில் இருக்கணும். யார் மீதும் வெறுப்பு கொள்ளல் ஆகாதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், முழுமைத்தன்மை சம்பூர்ணம் எனும் ஒளியின் மூலம் அறியாமையின் திரைச்சிலையை அகற்றுபவராக ஒளி தரும் விளக்காகுக. இப்ப சம்பூர்ணம் அடையணும். எல்லாருமே சம்பூர்ணம் வரிசைக்கிரமா எல்லாருமே சம்பூர்ணம் ஆயிடுவீங்கன்றாரு. அந்த சம்பூர்ணம் என்ற ஒளியின் மூலமா அந்த அறியாமை இருள திரைச்சிலைய விளக்குங்க. நீங்களே விளக்குங்க. விளக்கக்கூடிய ஒளி தரும் விளக்காக மாறிடுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப நம்ம சம்பூர்ணமானாதான் மற்றவங்களுக்கு நம்ம லைட்டு கொடுக்கவே முடியும். நம்ம ஒரு விளக்கா மாற முடியும். அதனால நீங்க சம்பூர்ணத்தன்மையை அடைஞ்சிட்டு எல்லாருடைய அறியாமை சில திரைச்சிலைய விளக்குங்க. அந்த மாதிரி ஒரு ஒளி தரும் விளக்கா இப்ப மாறுங்கன்றாரு. ஒளி தரும் விளக்கு தான் வெளிச்சம் கொடுக்குது இல்லையா? அந்த 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 ரூமே வெளிச்சமாயிடும் அந்த விளக்கால. அந்த மாதிரி நீங்க மாறுங்கன்றாரு. நீங்க இருக்கிற இடம் வாயுமண்டலத்தையே ஒளி கொடுக்குற விளக்கா நீங்க மாறுங்கன்றாரு. இப்போது பிரத்யட்சதா வெளிப்பாட்டிற்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. பாபா சொல்றாரு, டைம் இல்ல, சீக்கிரம் நெருங்குது, நேரம் நெருங்குதுன்றாரு. பாபா பிரத்யட்சமாக போற நேரம் நெருங்கிடுச்சு. பாபா யாருன்னு எல்லாருக்கும் தெரிய போகுது. நமக்கு தான் தெரிஞ்சது இல்லையா? உலகத்துக்கே தெரிஞ்சதுன்னா டிராமா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதனால இப்ப நேரம் நெருங்கிடுச்சுன்றாரு. எனவே அந்தர்முகி உள்முகமானவராக ஆகி ஆழமான அனுபவங்களின் ரத்தனங்களால் சுயம் தங்களை நிரம்பியவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதுக்குள்ளார நீங்க ரெடி ஆயிடுங்கன்றாரு. இப்போ உள்நோக்கு முகமா ஆகி நிறைய அனுபவம் செய்யுங்க. இந்த ஞான ரத்தினங்கள் ஒன்னொன்னையும் அப்படியே உள்ளுக்குள்ளார அப்படியே அனுபவம் செஞ்சு நிரம்பியவரா ஆக்கிக்கோங்க. உங்களுடைய பரிபூர்ணத்துவத்திலிருந்து ஒளி மூலமாக அறியாமையின் திரையை அகன்று விடும் வகையில் அப்பேற்பட்ட சர்ச் லைட்டை ஆகுங்கள்ன்றாரு. நீங்க உங்களுடைய முழுமை சொரூபம் வருது இல்லையா? சம்பூர்ணமாகறீங்க இல்லையா? அதன் மூலமா எல்லாருக்கும் அந்த அறியாமை திரை அகன்றுடும். இப்ப இந்த உலகம்தான் உண்மை, இதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அறியாமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய சம்பூர்ண சொரூபத்தை பார்த்து அவங்க எல்லாருமே அந்த திரை விலகிடும். அப்பேற்பட்ட சர்ச் லைட்டா இப்ப ஆகுங்கன்றாரு. ஏனெனில் பூமியின் நட்சத்திரங்களான நீங்கள் இந்த உலகத்தை குழப்பத்திலிருந்து காப்பாற்றி சுகமான உலகமாக அமைப்பவர்கள் ஆவீர்கள். ஏன்னா நீங்க தான் வானத்துல இருக்கிற நட்சத்திரம் இல்ல, பூமியில இருக்கிற நட்சத்திரம். நீங்க இந்த உலகத்தையே நீங்க குழப்பத்துல இருந்து காப்பாற்றக்கூடியவங்க, காப்பாத்தி சொர்க்கமா மாத்த போறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சுகமான உலகம் அமைப்பவர்கள் ஆவீர்கள். புருஷோத்தம ஆத்மாக்களாகிய நீங்கள் உலகிற்கு சுகம் அமைதியின் மூச்சு கொடுப்பதற்கு கருவியாக இருக்கிறீங்கன்றாரு. இப்ப உத்தமமான ஆத்மா, நம்ம புருஷ்ண ஆத்மா, உத்தமமான ஆத்மாக்களாகிய நாம இந்த உலகத்துக்கே சுகம் அமைதியின் மூச்சு இப்ப கொடுக்கறதுக்கு கருவியா, கடவுளுக்கு கருவியா இருக்கிறோம். அவர் நம்ம மூலமா சுகத்தையும் அமைதியும் உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னே தெரியாது, நமக்கு தான் தெரியும். அப்ப நம்மளை வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஸ்லோகன், மாயை மற்றும் இயற்கையின் ஆகர்ஷணம் கவர்ச்சியிலிருந்து விலகி இருந்தீர்கள் என்றால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நம்ம ஏன் அடிக்கடி சோகமாயிரும்? அடிக்கடி தானே நம்ம அந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல மாயையில மாட்டிக்கிறோம். உடம்பு பிரச்சனை, இயற்கையில பிரச்சனை, இந்த காமம் கோபம் பற்ற ஆசை அகங்காரத்துல எதுலையா மாட்டிக்கிட்டு அகங்காரம்
கோபம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா நமக்கே உடம்பு முடியாது. அது மாதிரிலாம் நம்ம எதனால் மாட்டிக்கணும்னா துன்பப்படுறோன்னா அந்த மாயாவும் இயற்கையாலையும் தான். அந்த மழை பெய்யுது, புயல் வருது, இதெல்லாம் பார்த்து பயப்படுறோம். அதனால தான் நமக்கு குழப்பம் வருது. அதனால் இதுலேருந்துலாம் நீங்கள் கவர்ச்சியிலேருந்து விலகி இருந்தீங்கன்னா, இந்த மாயாட்ட இருந்தும் அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துலேருந்து விலகி இயற்கை ஆகர்ஷணத்துலேருந்தும் நீங்கள் கவர்ச்சியிலேருந்து விலகி இருந்தீங்கன்னா எப்போதும் மகிழ்ச்சியா இருக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமா.